எதுக்காக சாஃப்ட்வேர் எழுதுறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அல்காரிதம்க்கு ஃப்ளோ சார்ட் எப்படி எழுதுறது அப்படின்றது நம்ம எப்படி வரையறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்னா என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்னா என்ன? அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சாஃப்ட்வேருக்கு 2 எக்ஸாம்பிள். நான் கேள்வி கேட்கும் போது நீங்க பேசிதான் ஆகணும். தெரியலன்னா பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்னா என்ன? ஹார்ட்வேர் இயக்குறதுக்கு சாஃப்ட்வேர் தான் சார் யூஸ் ஆகுது. ஓகே, ஒரு 2 எக்ஸாம்பிள். நம்ம யூஸ் பண்ற வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜ் ஆப்ஸ். ஓகே, வெரி குட். அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்னா என்ன? 2 எக்ஸாம்பிள். ஆன்சர் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஷெர்லி, ஹர்ஷினி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, இது கம்ப்யூட்டர் மூலியமா கம்ப்யூட்டருக்கும் மொபைலுக்கும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா நம்மளுக்கு ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஏதாவது 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச 2 சாஃப்ட்வேர். கூகுள் குரோம் சொல்லுவேன் சார், அப்புறம் ஆண்ட்ராய்ட் போன்ஸ். ஓகே, குட். அடுத்து தேங்க்யூமா. அடுத்து யாராவது சொல்லுங்க குயிக்கா. சார், சிஸ்டம்ல ஒரு டாஸ்கையோ இல்லை ஒரு ப்ராப்ளமையோ சால்வ் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரோக்ராம் மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் சாஃப்ட்வேர். ஓகே, 2 எக்ஸாம்பிள். சார், எக்ஸாம்பிள் கூகுள் ப்ரௌசர் எல்லாமே, ஃபோன்லனா நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸும், பிளே ஸ்டோர் எல்லாமே சாஃப்ட்வேர். ஓகே, ரைட், வெரி குட், வெரி குட். ஸோ சாஃப்ட்வேர்ன்றது நம்மளோட வேலையை சுலபமாக்குறதுக்கு உண்டான ஒரு சாஃப்ட்வேர்ன்றது மென்பொருள் இல்லையா? நம்ம வேலையை சுலபமாக்குறதுக்கு எழுதக்கூடிய ப்ரோக்ராம் தான் சாஃப்ட்வேர். எந்த வேலையை சுலபமாக்குது? இப்போ வாட்ஸ்அப், எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னாங்கல்ல. வாட்ஸ்அப் எதனால உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்ரிடே வாட்ஸ்அப் இல்லாம ஒரு போனை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? எதுக்காக வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ணிருப்பாங்க? என்ன காரணம்? ஒரு சில ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல மட்டும்தான் சார் அனுப்ப முடியும். மற்ற பேஜ்ல வந்து அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ்ல கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆக்கணும்ன்றதுக்காக கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆக்கணும் அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி ஈஸியாச்சு? சார், முன்னாடி வந்து இந்த மெசேஜிங் தான் இருந்துச்சு, அது லிமிட்டடான மெசேஜ் தான் அனுப்ப முடியும். இப்போ வந்து வாட்ஸ்அப்ல நம்ம எவ்வளோனா பேசிக்கலாம் லிமிட் இல்லாம. ரைட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான். இதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் இருந்தது. எஸ்எம்எஸ்ல வந்து 160 கேரக்டர் தான் அனுப்ப முடியும். அதுக்கு மேல அனுப்புனா 2 எஸ்எம்எஸ் ஆயிடும். எஸ்எம்எஸ்ல டெக்ஸ்ட் மட்டும் தான் அனுப்ப முடியும், இமேஜஸ்லாம் அனுப்ப முடியாது. அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து லோக்கலா அனுப்பணும்னா ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ், அந்த மாதிரி மந்த்லி இவ்வளோ அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? அதே மாதிரி எஸ்எம்எஸ் வந்து எஸ்டிடி, அதாவது ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் அனுப்புறோம், இல்லைன்னா இன்டர்நேஷனலா அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு தனி சார்ஜஸ் உண்டு. வீடியோ அனுப்ப முடியாது, இமேஜஸ் அனுப்ப முடியாது, வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியாது. இதெல்லாம் எஸ்எம்எஸ்ல அனுப்ப முடியாது. இதெல்லாம் வந்து லிமிடேஷன். அப்போ நம்ம எல்லாருக்கும் இன்டர்நெட் ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்கும் போது அப்போ சுலபமா எப்படி மெசேஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது, குவிக்கா எப்படி அனுப்புறது, சீப்பான ரேட்ல எப்படி அனுப்புறது, அது இன்டர்நெட் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் ப்ராப்ளம். எஸ்எம்எஸ்ல வந்து இந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்கும் போது, ரைட், இதுக்கு நம்ம மொபைல் அப்ளிகேஷன் எழுதுவோம், இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதுவோம். சாஃப்ட்வேர் அப்படின்றது ப்ரோக்ராம்.
இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ப்ரோக்ராம் எழுதணும்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷனா இருக்க போது இதுல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், இமேஜ் அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம். அதுக்கு லெங்த் எல்லாம் இது கிடையாது, 160 கேரக்டர் அப்படின்லாம் கிடையாது. 1000 கேரக்டரும் அனுப்பலாம், 2000 கேரக்டரும் அனுப்பலாம் இல்லையா? சோ இத லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்பணும்னு கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருக்கும் அனுப்பலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும், எல்லாருக்கும் அனுப்பலாம். இந்த மாதிரி பிரச்சனையை தான் வாட்ஸ்அப் சால்வ் பண்ணுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பணும்னா நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனாங்க. வேற என்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க? கூகுள் குரோம், அது என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுச்சு? ஸோ கூகுள் குரோமுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ப்ரௌசர் உங்க காலேஜ் லேப்ல மேபி பார்த்துருப்பீங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ப்ரௌசர் இருந்தது. அது ஓப்பன் பண்ணா பயங்கர ஸ்லோவா இருக்கும். google.com போட்டா கூட லோட் ஆகுறதுக்கு ஸ்லோவா இருக்கும். அப்போ இந்த லோடிங்கை ஃபாஸ்ட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் குரோம்னு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்ஜின், குரோமியம்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்ஜின் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு ப்ரௌசர் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல எல்லாமே ஸ்லோவா இருந்தது. அதை வேகமா லோட் பண்றதுக்கு வேகமா ஏதோ ஒன்று பண்ணணும், அதுக்காக புதுசா ஒரு ப்ரௌசர் கண்டுபிடிச்சாங்க. அந்த ப்ரௌசர் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் ஒர்க் ஆகணும், லினக்ஸ்ல ஒர்க் ஆகணும், விண்டோஸ்ல ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக குரோமியம்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்ஜின் கிரியேட் பண்ணிட்டு அதுல ப்ரௌசர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ குரோம் வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுச்சு. அப்போ ஒவ்வொரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆயிருக்கு இல்லையா? நீங்க அதே மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஃபர்ஸ்ட் போட்டோவை ஷேர் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷனா இருந்தது. அதுக்கப்புறம் போட்டோவை ஷேர் பண்றதுன்றதை தாண்டி மக்களோட திறமையை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு இருந்தது. பாடுறதா இருக்கட்டும், சமையலா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது இன்ஸ்டாகிராம். இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற ஆப்ஸும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து எதுனா நிறைய மூவிஸை வந்து எல்லாரோட வீட்டுக்கும் கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திருட்டு விசிடின்னு ஒன்று வரும் இல்லையா? அது வந்து சினிமா எடுத்தவங்களுக்குலாம் வந்து லாஸா இருக்கும். அப்போ சினிமா எடுக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்கணும், மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும். அதாவது வீடியோ வந்து ஹை டெஃபினிஷன் வீடியோ, ஹை குவாலிட்டி 4K வீடியோ, 8K வீடியோ, 2K வீடியோ, இந்த மாதிரி ஹை ரெசல்யூஷன் வீடியோஸ் வந்து யூசருக்கு சீப்பான விலையில கொண்டு வரணும், வீட்டுக்கே கொண்டு வரணும் அப்படின்றதுனால ஹாட்ஸ்டாரு, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் இந்த மாதிரி ஓடிடி ஆப்ஸ்லாம் வந்தது இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப். ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு பின்னாடியும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்றது தான் ஒரு புது அப்ளிகேஷன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங். ஸோ இதுதான் சாஃப்ட்வேருக்கு உண்டான பேக்ரவுண்ட். ஸோ இன்னைக்கு வி வில் லேர்ன் அபவுட் ஃப்ளோ சார்ட். ஸோ அல்காரிதம்னா என்னன்னு சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல. வாட் இஸ் அல்காரிதம்? Step by step instruction to solve a problem, sir. ரைட். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சால்வ் அ ப்ராப்ளம். இப்போ வாட்ஸ்அப்னு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு வாட்ஸ்அப் வுட் ஹவ் எவால்வ்ட். ஸோ இனிஷியலா அதை டிசைன் பண்ணும்போது மைண்ட்ல என்னன்னு வச்சிருந்துருப்பாங்க. ஸோ யூசர் ஷுட் பி ஏபிள் டு லாகின். எதை வச்சு லாகின் பண்ணணும் வாட்ஸ்அப்ல? மொபைல் நம்பர் இல்லையா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணணும். ஸோ இனிஷியலி லாகின் ஸ்கிரீன், அதுல ஃபோன் நம்பர் போட்டோன்னே ஃபோனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அந்த ஆப்ல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்கும்? நேம் கேட்கும் சார். நேம் கேட்கும். அடுத்து ப்ரொஃபைல் பயோ. ப்ரொஃபைல் பயோ. அடுத்து கான்டாக்ட்ஸை சிங்க் பண்ணணுமான்னு கேட்குமா?
எஸ் சார். ஸோ கான்டாக்ட்ஸ்க்கு பர்மிஷன் கேட்டு கான்டாக்ட்ஸை சிங்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அப்பதான் நம்ம ஃபோன்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷன்ல டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஆப் டெவலப் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதைதான் நாங்க பண்ண போறோம், இதுதான் பண்ண போறோம், இதுதான் பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் ஹை லெவல்ல எழுதிடுவாங்க. ஃபர்ஸ்ட் லாகின் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும், ஃபோன் நம்பருக்கு ஓடிபி அனுப்பணும், அந்த ஓடிபியை யூசர் என்டர் பண்ணணும். யூசர் என்டர் பண்ணா கரெக்டான ஓடிபியா இருந்தா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், தப்பான ஓடிபியா இருந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். டோன்ட் கிரியேட் த அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுவாங்க. இது அல்காரிதம். பேப்பர்ல சும்மா பிளெயின் இங்கிலீஷ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இஃப் யூ ரைட் த இன்ஸ்ட்ரக்ஷன் இட்ஸ் அல்காரிதம். இஃப் யூ டூ த சேம் இன் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தட் பிகம்ஸ் ஃப்ளோ சார்ட். அல்காரிதத்தையே ஒரு படமா வரைஞ்சிட்டோம்னா அது வந்து ஃப்ளோ சார்ட் ஆகும். இப்போ பக்கம் பக்கமா நாவல் எழுதி அதை படிக்கிறது ஈஸியா, இல்லைன்னா ஒரு காமிக்ஸ் புக் வாங்கி படிக்கிறது ஈஸியா? விச் இஸ் ஈஸி, நாவல் ஆர் காமிக்ஸ்? காமிக்ஸ் சார். ஏன்? ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும் சார். அதான் ஏன், நாவல்லையும் ஈஸியா புரியுற மாதிரி தானே இருக்கும். சார் காமிக்ஸ் வந்து வரைஞ்சிருப்பாங்க, பிக்டோரியலா இருக்கும், அதனால நமக்கு பார்த்தோன்னே புரியும். ஓகே, படம் பார்க்கும் போதே நமக்கு மைண்ட்ல விஷுவலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? நாவல்னா உட்காந்து பக்கம் பக்கமா படிக்கணும். இதுவே காமிக்ஸா இருந்ததுன்னா படிக்கும் போது டக்குன்னு நமக்கு மைண்ட்ல புரியும், விஷுவலா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட்? ஸோ நம்ம ஃப்ளோ சார்ட் அண்ட் அல்காரிதம் எடுத்துக்கிட்டோம்னா நாவல்ஸ் ஆர் லைக் அல்காரிதம், ஃபுல்லா டெக்ஸ்டா இருக்கும். ஃப்ளோ சார்ட் இஸ் லைக் காமிக்ஸ். அதே நாவல் தான் பிக்சரா வரும். ஓகே, ஹாரி பாட்டர் புக் இருக்கு, ஹாரி பாட்டர் படமும் இருக்கு. புக்ல படிக்கும் போது நம்ம மைண்ட்ல எல்லாமே பொறுமையா உட்காந்து படிக்கணும். அதுவே படமா பார்க்கும் போது நம்ம படிக்கிறது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துடும் இல்லையா? விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சேம் நாவல். அல்காரிதமும் ஃப்ளோ சார்ட்டும் அப்படிதான். ஓகே, ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ இந்த சைடு நான் சைட்ல திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? இங்க என்ன இருக்குன்னா, என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்கு, சைட்ல மானிட்டர் இருக்கு. ஸோ நான் திரும்பி பார்க்கறேன்னா நான் ஜன்னல் வழியா வெளியே பார்க்கல, பக்கத்துல மானிட்டர் ஸ்கிரீன் இருக்கு, நான் அதை தான் பார்க்குறேன். ஸோ என்னோடது வந்து டூயல் மானிட்டர் செட்டப், ஒரு லேப்டாப் ஸ்கிரீனு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மானிட்டர். ஓகேவா? தட்ஸ் வாட் ஐ ஹேவ். ரைட், உங்களுக்கு நான் ஃப்ளோ சார்ட்டுக்கு நான் சொல்லி கொடுக்க போறது 3 சிம்பிள் தான். ஓகேவா? ஒன்னு வந்து ஸ்டார்ட், ஸ்டாப். இதுல எப்படி டெக்ஸ்ட் எடிட் பண்றது? இதுக்குள்ள எப்படி டெக்ஸ்ட் போறதுன்னு தெரியுமா? ஓகே, ஜஸ்ட் டைப் தான் பண்ணணும். ரைட், ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். ஸ்டார்ட், ஸ்டாப்புக்கும் அதேதான். ஸ்டார்ட், ஸ்டாப். ஸோ ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒன்லி ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஒன்லி ஒன் எண்டிங் பாயிண்ட். ஒரு ப்ரோக்ராம்க்கு நிறைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்காது. இட்ஸ் நாட் ஆக்சுவலி சர்க்கிள், இட்ஸ் ஓவல். ஓகேவா? இட்ஸ் ஓவல் ஷேப். ஸோ ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த ப்ரோக்ராம் எழுதினாலும் ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்டு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஸ்டாப். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள், அது வந்து ப்ராசஸிங். எனி கைண்ட் ஆஃப் ப்ராசஸிங் கோஸ் இன்டு இந்த இது. இதை தாண்டி ஒன்று இருக்கு, விச் இஸ் டயகனல், சாரி டைமண்ட்.
டைமண்ட் ஷேப். இது டைமண்ட் வந்து இட்ஸ் ஃபார் டெசிஷன். டைமண்ட் இஸ் ஃபார் டெசிஷன். டெசிஷனுக்கு எப்பயுமே வந்து இப்ப நான் உங்ககிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன், என்னென்ன ஆன்சர்லாம் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும்? சாப்பிட்டேன் இல்ல, இந்த 2 ஆன்சர் தான் சார் கிடைக்கும். ஆன்சர் தான். சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்கும் போது உங்களுக்கு இன்புட் என்னவா கிடைச்சது? நீங்க பதில் சொன்னீங்களா, உங்களுக்கு இன்புட் என்ன? எஸ் சார் நோ வரும் சார். ஓகே, அது அவுட்புட். ம். உங்களுக்கு எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க? சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டீங்களான்ற கேள்விக்கு பதில் சொன்னீங்க இல்லையா? சோ சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டேன் இல்லையா, அது வந்து இன்புட். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்ககிட்ட இருந்து எனக்கு 2 பாசிபிள் ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா சாப்பிட்டேன் அப்படின்றது ஒரு பாசிபிள் ஆன்சர், இல்ல சாப்பிடல அப்படின்றது இன்னொரு ஆன்சர். ஓகே, சோ ஒரு டெசிஷன் அப்படின்னா எஸ்னா என்ன பண்ணணும், நோனா என்ன பண்ணணும். இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க, உங்ககிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சாப்பிட்டேன் அப்படின்னா நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இல்ல சாப்பிடல அப்படின்னா நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? சோ ஒரு டெசிஷன் அப்படின்னா இதுக்கு ஒரு இன்புட் இருக்கும், 2 அவுட்புட் இருக்கும், ஒரு சைடு ஃப்ரீயா தான் இருக்கும். சோ இதுல வந்து 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா? மேல ஒரு கார்னர், அதுக்கப்புறம் சைடுல 2, கீழே 1, மொத்தம் 4 கார்னர் இருக்கு. ஆனா இதுல 3 தான் யூஸ் ஆகும், 1 ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகே, இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது நான் சொல்றேன். சரியா? ஓகே, இதுக்கு இதுதான் 4 சிம்பிள் தான், அதுல 2 சிம்பிள் சேம், ஓவல். ப்ராசஸிங்க்கு ரெக்டாங்கிள், டெசிஷனுக்கு டைமண்ட் சிம்பிள், ஸ்டாப்புக்கு ஓவல். இதை தவிர பேரலலோகிராம் இன்புட்டுக்குன்னு சொல்லி ஒன்னு இருக்கு, பட் நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல, அதனால we will stick to only 3 symbols. ஓகேவா? சரி, ஓகே. ஈவன் நம்பர்னா என்ன? 2, 4, 6, 8. ஓகே, சோ இப்போ 55ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அது ஈவன் நம்பர்னு எப்படி சொல்றீங்க? டிவைட் பை 2 பண்ணும்போது 0 வரும். ஓகே, டிவைட் பை 2 பண்ணும்போது ரிமைண்டர் 0வா வந்துச்சுன்னா அது ஈவன், ரிமைண்டர் 0வா வரல அப்படின்னா அது ஆட் நம்பர். கரெக்டா? சோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? ஓகே, சோ ஒரு நம்பர் ஈவனா ஆடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு ஒரு நம்பர் சொன்னாதான் அது ஈவனா ஆடான்னு சொல்ல முடியும் இல்லையா? இப்ப 55 அப்படின்னு ஒரு நம்பரு என்கிட்ட கேட்கும் போது 55 அப்படின்னு சொல்றேன், அந்த நம்பர் கேட்டாதான் சொல்ல முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வாங்கிக்கணும், என்டர் நம்பர், என்டர் நம்பர். இப்போ ஸ்டார்ட்டும் என்டர் நம்பரும் சம்பந்தமே இல்லாம தனித்தனியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஷேப் இந்த மாதிரி போட்டு you should connect the symbols. சோ நீங்க படம் வரையும் போது ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சுக்கோங்க. சரி, ஃபைன். சோ என்டர் நம்பர், ஒரு நம்பர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும் இல்லையா? 2ஆல டிவைட் ஆச்சுன்னா தட்ஸ் அ ஈவன் நம்பர், 2ஆல டிவைட் ஆகலனா தட்ஸ் அ ஆட் நம்பர். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு ஆமா டிவைட் ஆகுதுன்னு ஒரு ஆன்சர் இருக்கும், இல்ல டிவைட் ஆகல அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா? அதுக்கு இந்த டெசிஷனுக்குள்ள is the number divisible by 2. டெக்ஸ்ட் கீழே காணாம போயிடுச்சு. சரி, நான் டெக்ஸ்டோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, 10 is the number divisible by 2. இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகுதா? 2ஆல டிவைட் ஆச்சுன்னா இட்ஸ் அ ஈவன் நம்பர் இல்லையா? இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் இது இன்புட்.
இதுல ஏரோ மார்க் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நீங்க பார்க்கணும். நீங்க எப்பயுமே ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு போறீங்க, ஒரு பெரிய மால்ல ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்கு போறீங்க, ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கு, இல்லைன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கே போறீங்க, பார்க்கிங் இருக்கு அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல என்டர் ஆகணும், எந்த டைரக்ஷன்ல எக்ஸிட் ஆகணும், அதெல்லாம் ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ஏரோ மார்க் இல்லாம இருந்ததுன்னா நமக்கு உள்ள போகும்போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். இது எக்ஸிட்டா இல்லைன்னா அடுத்த பிளாக்குக்கு போகக்கூடிய வழியா அப்படின்றது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரோக்ராம்ல ஏரோ மார்க் வந்து கரெக்டா போகணும். எந்த ஸ்டெப்புக்கு அடுத்து எந்த ஸ்டெப்புக்கு போகுது அப்படின்றது தெரியணும். அதுக்காக ஏரோ மார்க் கொண்ட கனெக்டர், இந்த ஏரோ மார்க் போட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு கனெக்டர். ஓகே, இஸ் த நம்பர் டிவிசிபிள் பை 2. 2 ஆல டிவைட் ஆச்சுன்னா ஒரு ஆன்சர், 2 ஆல டிவைட் ஆகலன்னா ஒரு ஆன்சர் இல்லையா? சோ அகைன் ஒரு ரெக்டாங்கிள், அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள். எதுக்காக அப்படின்னா எஸ் அப்படின்னா 2 ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ ஈவன் நம்பர். டூ ஆல டிவைட் ஆகல அப்படின்னா இட் இஸ் அ ஆட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் 1 or 2 கிளாஸஸ் இப்படி பேசிக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வில் கோ டைரக்ட்லி இன்டு பைத்தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஜஸ்ட் பேர் வித் மீ ஃபார் 1 or 2 கிளாஸஸ். ஓகே, இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்ட் பண்றது தான் கஷ்டமான வேலை. கமான். சரி, ஸோ உங்களுக்கு வந்து நீங்க எம்எஸ் வேர்ட்ல பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஆன்லைன் ஃப்ளோ சார்ட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். draw.io அப்படின்னு ஒரு சைட் இருக்கு, அதுல வந்து நீங்க சூப்பரா பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இங்கே ஒரு லைன், அதே மாதிரி இங்கே ஒரு லைன். ஓகே, இட்ஸ் ஆட் நம்பர், இட்ஸ் ஈவன் நம்பர். இட்ஸ் ஆட் நம்பர், இட்ஸ் ஈவன் நம்பர். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ப்ரோக்ராமை என் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ராமை என் பண்றதுக்கு இட் ஷுட் கம் டு எண்ட் இல்லையா? ஸ்டாப். எஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்டாப் ஆகணும். ஐ மீன் ஈவன் சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்டாப் ஆகணும், ஆடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்டாப் ஆகணும். ஸோ இங்க இருந்து ஐ எம் கோயிங் டு ஆட் அ கனெக்டர். அதே கனெக்டரை நான் இங்கேயும் ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இங்க இருந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு எண்ட் திஸ். ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஸோ ஸ்டார்ட் பண்றோம், ஒரு நம்பர் வாங்குறோம், அது 2 ஆல டிவைட் ஆகுதான்னு கேட்கிறோம், 2 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றோம். 2 ஆல டிவைட் ஆச்சுன்னா இது ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்றோம், இல்லைன்னா இது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இது சொன்னதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த டெசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு இன்புட் இருந்தது, 2 சைடு அவுட்புட் இருக்கு, கீழே ஒண்ணு ஃப்ரீயா தான் இருக்கு. ரைட்? சோ ஒரு இன்புட் இருக்கும், 2 அவுட்புட் இருக்கும், ஒரு சைடு ஃப்ரீயா தான் இருக்கும் எப்பயுமே. எனி டவுட்ஸ்? இல்ல அப்படின்னா நோன்னு சொல்லுங்க, இருந்துச்சுன்னா கேளுங்க. நோ சார்.
இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இட்ஸ் ஈவன் நம்பர்னு சொன்னோம்ல, அது வந்து எஸ் அப்படின்னா ஈவன் நம்பரா, நோ அப்படின்னா ஈவன் நம்பரா? அது நம்ம எங்கேயுமே சொல்லல. இங்க இஸ் த நம்பர் டிவைசிபிள் பை 2, இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகுமான்னு கேக்குறோம். இது ட்ரூவா இருந்தா ஈவன் நம்பர்னு சொல்லணுமா, ஃபால்ஸா இருந்தா ஈவன் நம்பர்னு சொல்லணுமா? அது வந்து நம்ம சொல்லல. சோ ஆட் பண்ணணும். இது எஸ்ஸா நோவா? எஸ், 2ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா மேல போட்டுக்கோமா, 2ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஈவன் நம்பர். அந்த சைடு இங்க நோ, 2ஆல டிவைட் ஆகல நோ அப்படின்னா இட்ஸ் ஆட் நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளியரா கொடுக்கணும். எஸ்னா என்ன, நோனா என்ன அப்படின்றது கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இல்ல இந்த எஸ் நோ வந்து நான் போடல அப்படின்னா, இந்த எஸ்ஸோ நோவும் நான் போடலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரோக்ராம, இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்க யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க. யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கும் போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது, இஸ் த நம்பர் டிவைசிபிள் பை 2, இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகுதா? ஓகே, லெஃப்ட்ல வருது, இட்ஸ் ஈவன் நம்பர். 2ஆல டிவைட் ஆச்சுன்னா ஈவன் நம்பரா, ஆகலனா ஈவன் நம்பரா? இது சிம்பிளான ப்ரோக்ராம். இது வந்து நமக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியும், அதனால குழப்பம் கிடையாது. ஆனா இதுவே நீங்க உங்க வீட்ல இருந்து காலேஜுக்கு போறதுக்கு ரூட் வந்து டைரக்ஷன் போடணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டா போகணும். ஸ்ட்ரைட்டா போங்க, 200 மீட்டர் போங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட் திரும்புங்க, அங்க ஒரு 50 மீட்டர் போங்க, ரைட் வரும், அதுல ஒரு 100 மீட்டர் போங்க, அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு இடத்துல சிக்னல் போட்டிருந்தாங்கன்னா நீங்க வேற சைடு போகணும், சிக்னல் போடலைன்னா வேற சைடு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க எஸ்ஆர்னோ மாத்தி போட்டீங்கன்னா தப்பான டைரக்ஷனுக்கு யூசர் போயிடுவாரு இல்லையா? சிக்னல் போட்டிருந்தா லெஃப்ட்ல போகணும், சிக்னல் போடலைன்னா ரைட்ல போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்க எந்த எந்த சிச்சுவேஷன்ல எங்க போகணும்னு சொல்லாம விட்டீங்கன்னா உங்க காலேஜுக்கு போறதுக்கு பதிலா யூசர் திரும்ப வீட்டுக்கே வந்து நிப்பாரு. ஓகே, அதனால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி கிளியர். எஸ்னா என்ன பண்ணணும், நோனா என்ன பண்ணணும். ஸோ இந்த லெவல் ஆஃப் டீடைல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ ரைட் அ ஃப்ளோ சார்ட். இதுதான் இப்பதான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட் வந்து கம்ப்ளீட். இது இல்லாம இந்த ஃப்ளோ சார்ட் கம்ப்ளீட் ஆனா இது இல்லாம இந்த ஃப்ளோ சார்ட் கம்ப்ளீட் கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போன கிளாஸ்ல வந்து நம்ம காலேஜுக்கு போறதுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் எழுதணும், அல்காரிதம் எழுதணும் இல்லையா? அதுக்கு ஃப்ளோ சார்ட் வந்து இப்ப எழுதுவோம். ஓகே, ஸோ இந்த ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்சுவலி MS Word இஸ் நாட் so குட் ஃபார் ரைட்டிங் ஃப்ளோ சார்ட். நான் வேற ஆப் ஓபன் பண்றேன், கிவ் மீ 1 minute. Okay, I'm going to share my screen again. வேற ஒரு வெப்சைட் எடுத்துட்டேன். அந்த வெப்சைட்ல வந்து ஓகே, இந்த வெப்சைட் வந்து இட்ஸ் ரியலி குட் ஃபார் டிராயிங் ஃப்ளோ சார்ட். இது என்ன வெப்சைட் அப்படின்னா, இது நான் வந்து சாட்ல போடுறேன். இந்த வெப்சைட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி.
ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்லாம் நான் டிஃபால்ட்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ உங்க காலேஜ்ல இருந்து உங்க வீட்ல இருந்து காலேஜுக்கு போகணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நான் கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற மாட்டேன். அதாவது அட்லீஸ்ட் நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கணும். அந்த பஸ்ல தான் நான் ஏறுவேன். ஓகேவா? இதை நான் பிக்டோரியல எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? நம்ம அல்காரிதம் வந்து போன கிளாஸ்ல எழுதிட்டோம். இப்ப வந்து அதுக்கு ஃப்ளோ சார்ட் எழுத போறோம். ஸ்டார்ட்ன்றது வீட்ல இருந்து கிளம்பணும். கோ டு த பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? வீட்ல நம்ம இருந்து காலேஜ் போற பஸ் வருதான் பார்க்கணும் சார். ஓகே, வெயிட் ஃபார் பஸ் இல்லையா? வெயிட் ஃபார் பஸ். ஓகே, பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க. பஸ் வந்துருச்சு. கண்டிஷன் சொல்றோம் சார். டைமண்ட் பஸ். என்ன கண்டிஷன்? பஸ் கிரௌடா இருந்துச்சுன்னா ஓகே ஏறக்கூடாது, கிரௌட் இல்லாட்டி ஏறணும். ஓகே, வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? அந்த பஸ் காலேஜுக்கு தான் போகுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த ரெண்டுல எதை முதல்ல செக் பண்ணுவேன்? காலேஜுக்கு தான் போகுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா கிரௌடா இருக்கான்னு செக் பண்ணணும். ரைட். ஸோ முதல்ல நமக்கு செக் பண்ண வேண்டியது, ஆனா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா தான் நம்ம ஏறுவோம் இல்லையா? அந்த பஸ் காலேஜுக்கும் போகணும், காலேஜ் வழியா போகணும், பஸ் கிரௌட் இல்லாமையும் இருக்கணும். ஆனா இந்த ரெண்டு கண்டிஷனும் உண்மையா இருக்கணும். இதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது? காலேஜ் வழியா போகணும் இல்லையா? முதல்ல பஸ் ரூட்டை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பஸ் கிரௌடா இருக்கா இல்லையான்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணணும். ஆனா ரெண்டுல ஒன்னு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுன்னா, இந்த பஸ் முதல்ல காலேஜ் வழியா போகுதா அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? சோ இதுல ஒரு டெசிஷன். எங்க டைமண்ட் சிம்பிள் எங்க? இங்க இருக்கு. இஸ் த பஸ் கோயிங் வயா காலேஜ்? காலேஜ் வழியா போகுதா? ஓகே, இதுக்கு பஸ் வந்துருச்சு. பஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பஸ் காலேஜ் வழியா போகுதா? இதுக்கு ரெண்டு ரிசல்ட் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கு ரெண்டு பதில். என்ன பதில்? ட்ரூவா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கணும் சார், கிரௌடா இருக்கா இல்லையான்னு. ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அகே வெயிட் பண்ணணும், காலேஜ் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். ரைட். சோ இது காலேஜ் வழியா போகக்கூடிய பஸ். திஸ் பஸ் கோஸ் வயா த காலேஜ் அப்படின்னா, தென் கோ டு த நெக்ஸ்ட் கண்டிஷன், செக் வெதர் த பஸ் இஸ் கிரௌடட் ஆர் நாட். இல்ல இந்த பஸ் காலேஜ் வழியாவே போகல அப்படின்னா என்ன பண்ணணும்? அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும் இல்லையா? இதுல பஸ்ஸுக்கு வெயிட் பண்றக்கூடிய ஸ்டெப் எங்கேயாவது ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? ஆமா சார், எழுதியிருக்கோம் மேல. ரைட். சோ இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, சோ இதுல இருந்து ஃப்ளோ சார்ட் போடுறது எவ்வளவு வசதியா இருக்கு பாருங்க. ஓகே, ரைட், கனெக்ட் பண்ணியாச்சு. சோ பஸ் வந்து காலேஜ் வழியா போகல அப்படின்னா இது வந்து அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும் இல்லையா? சரி, ரைட். இதுல டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்றது? ஓகே, டெக்ஸ்ட்
காலேஜ் வழியா போகுதா அப்படின்னா நோ. காலேஜ் வழியா போகல அப்படின்னா அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். பஸ் வந்துருச்சு, காலேஜ் வழியா போகுதா? நோ. அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். பஸ் வந்துருச்சு, காலேஜ் வழியா போகுதா? நோ. அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். யூ கீப் டூயிங் வாட் யூ ஹேவ் பீன் டூயிங் இல்லையா? யூ ஆர் ரிப்பீட்டிங் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ரைட், பஸ் வந்துருச்சு, அது காலேஜுக்கு தான் போகுது. ஸோ நான் முந்தின எக்ஸாம்பிள்ல வந்து இந்த டைமண்ட் ஷேப்ல ஒன்னு லெஃப்ட்ல போச்சு, இன்னொன்னு ரைட்ல போச்சு. ஈவன் நம்பர்னா லெஃப்ட்ல போச்சு, ஆட் நம்பர்னா ரைட்ல போச்சு இல்லையா? அப்படிதான் போகணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு என்ட்ரி பாயிண்ட், 2 எக்ஸிட் பாயிண்ட். அது எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் என்ன? புதுசா யாராவது பேசுங்க. அடுத்த கண்டிஷன் என்ன? போகணும்னா அந்த பஸ் கூட்டமா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் சார். ஓகே, அந்த பஸ் வந்து கூட்டமா இருக்கா இல்லையா, அந்த பஸ் கிரௌடா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும் இல்லையா? இஸ் த பஸ் கிரௌடட்? இது வந்து எப்ப செக் பண்ணுவோம்? பஸ் காலேஜ் வழியா போச்சுன்னா மட்டும்தான் செக் பண்ணுவோம். ரைட்? சோ இங்க நோ போட்ட மாதிரி இங்க வந்து எஸ் போடணும். பஸ் காலேஜ் வழியா போகுது அப்படின்னா மட்டும்தான் இந்த பஸ் கிரௌடடா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, இந்த பஸ் கிரௌடடா இருந்தா என்ன பண்ணணும்? கிரௌட் இல்ல, காலியா இருக்குன்னா என்ன பண்ணணும்? க்ரௌடாக இருந்தால் ஏறக்கூடாது சார். க்ரௌட் இல்லைன்னா ஏறி போகலாம் சார். க்ரௌடாக இருந்தால் அடுத்து நெக்ஸ்ட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம் சார். ஓகே, ஏற்கனவே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டெப் நம்ம எங்கேயாவது போட்டிருக்கோமா? போட்டிருக்கோம் சார் ஆல்ரெடி. ரைட். சோ பஸ் வந்து கிரௌடடா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல லெஃப்ட்ல போனது எஸ் ஆக்சுவலி இல்லையா? நோ கிடையாது, இது எஸ். பஸ் வந்து கிரௌடா இருக்கு அப்படின்னா பஸ் வந்து கமான் பஸ் வந்து கிரௌடா இருக்கு அப்படின்னா அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றதுக்கு போயிடும். பஸ் கிரௌடா இல்ல, பஸ்ல வந்து ஏறலாம் அப்படின்னா கிரௌடா இல்லைன்னா என்ன பண்ணணும்? அந்த பஸ்ஸில் ஏறி காலேஜுக்கு போகணும் சார். ஓகே, போர்டு த பஸ். பஸ்ல முதல்ல ஏறணும். ஓகே, இப்போ இதை கனெக்ட் பண்ணிடுவோம். பஸ்ல ஏறியாச்சு, டிக்கெட் எடுக்கணும் இல்லையா? எஸ் சார். கெட் த டிக்கெட். அப்புறம் ஸ்டாப்பிங்ல இறங்கணும். கெட் டவுன் அட் பஸ் ஸ்டாப். அதுக்கப்புறம் வாக் டு த காலேஜ். அடுத்த ஸ்டெப் என்ன? என்டர் காலேஜ். ஆ, சொல்லுங்க. அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன? ஸ்டாப் சார். ஸ்டாப், அவ்வளவுதான். இப்போ இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் நடுவுல பேசுனீங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்க? ஸ்டாப் தான் நான் சொன்னேன். ஓகே, குட். ஸோ யூ ரீச் த டெஸ்டினேஷன் இல்லையா? இப்போ கூகுள் மேப்ல ஏதோ ஒரு லொகேஷன் போட்டு அந்த லொகேஷனுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லொகேஷனுக்கு ரீச் ஆயிட்டீங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறம் கூகுள் மேப் வந்து யூ ஹேவ் ரீச் த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடுது இல்லையா? ஸ்டாப் ஆர் எண்ட் எது போட்டாலும் ரைட் தான். ஸ்டாப் தான் போடணும், எண்ட் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. எது போட்டாலும் ரைட் தான். ஓகே, ஸோ இதுதான் இப்போ என்னோட ப்ரோக்ராம். ஜூம் கொஞ்சம் குறைச்சிடவா? 75. இதுதான் என்னோட ஓவரால் ப்ரோக்ராம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கேன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன், பஸ் வந்துருச்சு,
அந்த பஸ் காலேஜுக்கு போகுதா? இல்ல இது காலேஜுக்கு போகக்கூடிய பஸ் இல்ல, அதனால இங்க மேல வந்தாச்சு. வெயிட்டிங் ஃபார் பஸ். பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன், பஸ் வந்துருச்சு. அந்த பஸ் காலேஜுக்கு போகுதா? அப்போ இந்த ஸ்டெப்ல வந்து நான் முதல்ல வந்த பஸ்ஸை செக் பண்றேன்னா, ரெண்டாவது வந்த பஸ்ஸை செக் பண்றேனா, மூணாவது வந்த பஸ்ஸை செக் பண்றேனா, இல்ல எல்லா பஸ்ஸையும் செக் பண்றேனா? இந்த ஸ்டெப்ல இப்ப ஹைலைட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்த பஸ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்த பஸ் ரைட்டு, அது காலேஜுக்கு போகல. பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன், அடுத்த பஸ் வந்துருச்சு. இப்ப நான் எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன்? இப்ப நான் எந்த பஸ்ஸை செக் பண்றேன்? செகண்ட் பஸ் சார். செகண்ட் பஸ் இல்லையா? சோ இது நான் ஒரு விஷயத்த பண்றேன், அதே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றேன். கரெக்டா? எஸ் சார். நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன், அதையே நான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பஸ் நான் போக வேண்டிய இடத்துக்கு வரல, நான் போக வேண்டிய பஸ் இது கிடையாது. அப்போ ஐ கீப் ரிப்பீட்டிங் வாட் எவர் ஐ ஹவ் பீன் டூயிங். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பஸ் வந்துச்சு, அந்த பஸ் காலேஜுக்கு போகல. அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண போறேன், பஸ் வந்துச்சு, காலேஜுக்கு போகல. அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றேன், பஸ் வந்துச்சு, காலேஜுக்கு போகல. இதையே நான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட்? ஒரே விஷயத்த நான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை விட்டு நான் எப்ப வெளியில வருவேன்? எப்ப வெளில வருவேன் அப்படின்னா, இந்த பஸ் வந்துருச்சு, அது என் காலேஜுக்கு போகக்கூடிய பஸ் அப்படின்றப்போ இதுக்கப்புறம் நான் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பஸ் கிரௌடா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். கிரௌடா, ஒருவேளை கிரௌடா வந்துருச்சு, கூட்டமா வந்துருச்சு, பீக் டைம் கூட்டமா வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதையே நான் திரும்ப பண்ணணும், அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். இல்ல இது கூட்டமா வரல, காலியா தான் இருக்கு அப்படின்னா அந்த பஸ்ல ஏற வேண்டியதுதான். பஸ்ல ஏறணும், டிக்கெட் எடுக்கணும், காலேஜ் பஸ் ஸ்டாப் வருதான்னு பார்க்கணும், வந்ததுக்கு அப்புறம் இறங்கி காலேஜுக்கு போகணும். அவ்வளவுதான், டன். ரைட்? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி ஆஃப் யூ, எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். நோ சார். நோ சார். ஓகே, சோ யாராவது ஒருத்தர் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டுதான் ஆகணும். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. இது ஏன் இப்படி போட்டிருக்கீங்க, அப்படி போட்டிருக்கலாமே, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. சார், போன கிளாஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணா போதும், அதுக்கு மீறி வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இதுல வந்து அது கொடுக்கவே இல்லை. ஓகே, வெரி குட், வெரி குட். அது நம்ம போடல, அது போடணும். ஓகே, வேற என்ன பண்ணலாம்? எங்க வீட்ல இருந்து காலேஜுக்கு வந்து 1/2 மணி நேரம் டிஸ்டன்ஸ். நான் 8:50 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டேன், 9 மணிக்கு காலேஜ். இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணணுமானா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவுதான், வீட்டுக்கு வர வேண்டியதான். சொல்லுப்பா, ஏதோ பேசுனீங்க, சொல்லுங்க. ஒரே நேரத்துல ரெண்டையுமே செக் பண்ணிடலாமா சார்? பஸ் நம்ம காலேஜுக்கு தான் போகுது, அந்த க்ரௌடு இருக்கா இல்லையான்னு ஒரே நேரத்துல செக் பண்ணிடலாமா சார்? ஒரே நேரத்துல செக் பண்ணலாம். அட் அ டைம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? சோ அட் அ டைம் மல்டிபிள் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அது ப்ராசஸ் பண்ணாது. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு கொடுக்கணும். ஓகே ஓகே, ரைட். அடுத்து அடுத்து ரைட். இப்போ டைம் வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, இத்தனை டைம் வரைக்கும் தான் நம்ம செக் பண்ணணும், அந்த கண்டிஷன் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? டேக் இட் ஆஸ் ஹோம்ஒர்க். ஓகே, யூ ஆர் கோயிங் டு யுவர் காலேஜ், யூ ஸ்டார்டட் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃப்ரம் 8:30. 8:30ல இருந்து நீங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. 9 o'clock காலேஜ், 1/2 மணி நேரம் ஆகும் டிராவல் டைம். 8:45 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க. ஓகே, இட் இஸ் 8:45 now and you did not get the bus. So in no way you can make it to the college, right? Even if you go to the college, it will become 9:15. The college security will not allow you to enter into the college. அப்ப என்ன பண்றது? It's worthless waiting for the next bus. So come back to home, prepare something for the next class or revise whatever you studied in the previous class. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் பண்ணலாம். அப்போ வீட்டுக்கு வந்துடலாம் இல்லையா?
அந்த கண்டிஷன் நீங்க போடல, இது ஹோம்ஒர்க். நீங்க ஹோம்ஒர்க் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை இங்க எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறீங்க. இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணல. முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போறோம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம், பஸ் வந்துருச்சு, அந்த பஸ் காலேஜுக்கு போதா இல்லையான்னு செக் பண்றோம். போகல அப்படின்னா ஒரு இடத்துல நான் நோன்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி நீங்க பண்ண போறீங்க. ஸோ நான் கூகுள்ல வந்து ஆன்லைன் ஃப்ளோ சார்ட்னு நான் போட்டேன். அதுல இந்த வெப்சைட் எனக்கு கிடைச்சது. அந்த வெப்சைட்ல தான் நான் இதை போட்டிருக்கேன். இது எம்எஸ் வேர்டு கிடையாது, இட்ஸ் அ வெப்சைட். ஓகேவா? இட்ஸ் அ வெப்சைட். என்கிட்ட கம்ப்யூட்டர் கிடையாது, நான் வந்து போன்ல தான் அட்டன் பண்ணியிருக்கேன், என்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா வருத்தமே பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை போடுறதுக்கு லேப்டாப்பே தேவை கிடையாது. நீங்க நோட் புக்ல படம் வரைஞ்சு அதை வந்து எடுத்துட்டு வரலாம். ஓகே, நோட் புக்ல படம் வரைஞ்சு அதை போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல உங்க ஹோம்ஒர்க்கை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சில பேர்கிட்ட கேட்பேன். கேட்கும் போது யூ ஷுட் பி ஏபிள் டு பிரசன்ட் த ஹோம்ஒர்க். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை நீங்க முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல பிரசன்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ சார். ராம்குமார், எனி கொஸ்டின்ஸ்? இல்ல சார், இல்ல. ஓகே, அனுஷ்மா, எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே, யாரோ நடுவுல யாரோ கேட்டீங்க, யாரோ பேசுனீங்க நடுவுல, யாரு? ஓகே, வசந்த் குமார், எனி கொஸ்டின்ஸ்? தரணிதரன், வசந்த்குமார் பேசுனது கேட்கல, இன்னமும் கேட்கல. அன்மியூட் பண்றீங்க, பேசுறீங்க, பட் எனக்கு கேட்கல. ஜெயசூர்யா, தரணிதரன்? நோ சார். தரணிதரன்? ஓகே, ரைட். அடுத்த டாபிக் போயிடலாமா? அடுத்த டாபிக் வந்து என்னன்னா, நம்ம பேசிக் பைத்தான் ப்ரோக்ராமிங்கே நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ போன கிளாஸ்ல நான் பைத்தான் கத்துக்கிறதுக்கு 2 சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தேன். என்ன சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தேன்? VS Code. ஓகே, அதோட ஃபுல் ஃபார்ம்? Visual Studio Code. ஓகே, ரைட். வேற என்ன சொல்லியிருந்தேன்? சார் பைத்தான் ஐல். ஓகே, ஸோ பைத்தான்னு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, அது இன்ஸ்டால் பண்றதுக்கு உண்டான வீடியோ நான் எடுத்து தரேன். சயூர் வெப்சைட்லயே இருக்கு. முன்னாடி இருந்த கிளாஸ்க்கு வந்து அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரெக்கார்டிங் வீடியோவை நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஐ எம் கோயிங் டு ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே, ஸோ இதுதான் VS கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த சாஃப்ட்வேர் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நான் ஒரு ஃபோல்டரை ஓபன் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஃபோல்டர். ஸோ என்னோட ஃபோல்டர் நேமே 2026-01 பைத்தான். ஸோ நீங்களாம் வந்து 2026 ஜனவரி பேட்ச், ஒரு 2 வீக்ஸ் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இட்ஸ் 2026 ஜான் பேட்ச். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டர்ல ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபைல். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நியூ ஃபைல்னு காட்டுது இல்லையா? இதுல மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் .py. ஓகே, .py. pyனா எக்ஸ்டென்ஷன் வந்து pyன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? py அப்படின்றது பைத்தான். py ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைத்தான். எப்படி நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு .doc அப்படின்னு இருந்தா வேர்ட் டாக்குமெண்ட், .pptன்னு இருந்ததுன்னா பவர் பாயிண்ட் இல்லையா? அந்த மாதிரி .pyன்னு இருந்ததுன்னா இட்ஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல பிரிண்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து
ஹலோ வேர்ல்டு. ஏன்னா இதுதான் பேசிக் ப்ரோக்ராம். ஜஸ்ட் ஏதோ ஒண்ணு பிரிண்ட் பண்ண போறோம். இது ஹலோ வேர்ல்டு. இங்க மேல வந்து ரன் பட்டன் இருக்கு இல்லையா, பிளே பட்டன் இருக்கு. இந்த பிளே பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ உங்க காலேஜ்ல நீங்க ஒருவேளை சி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எடிட்ல போய் கம்பைல் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு மெனு இருக்கும், அதுல போய் கம்பைல் கொடுக்கணும், அப்புறம் ரன் கொடுக்கணும் இல்லையா. இதுல ரன் பண்றதுக்கு இங்க மேல இருக்கிற இந்த பிளே பட்டன் இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மேல எழுதுனது இன்புட். ஸோ நீங்க எழுதுன ப்ரோக்ராம், நீங்க கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணணும், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். யூசர்ட்ட வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். இதுக்கு ரன் பண்ணீங்கன்னா கீழே இதுதான் வந்து அவுட்புட், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. வெரி பேசிக் ப்ரோக்ராம். இப்போ இது வேண்டாம், நான் வந்து ஹாய் குட் ஈவினிங் இல்லையா, குட் ஈவினிங் அப்படின்னு நான் போடுறேன். இதை நான் ரன் பண்ணனா எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது ஹாய் குட் ஈவினிங்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஹாய் குட் ஈவினிங்னு எனக்கு சொல்ல வேண்டாம். என்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னோட பேரோட சேர்த்து ஹாய் கண்ணன் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம், ஹாய் கண்ணன் குட் ஈவினிங். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்னோட பேர் என்னன்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேர் கேட்கணும் இல்லையா. என்னோட ப்ரோக்ராம் வந்து உங்களோட பேர் என்ன அப்படின்றத முதல்ல கேட்கணும். அப்பதான் வந்து என் பேர் என்னன்றது ப்ரோக்ராமுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பேரை பிரிண்ட் பண்ணணும். ரைட், ஹாய் கண்ணன் அப்படின்னு சொல்லி பேரை அப்புறம் பிரிண்ட் பண்ணணும். அந்த பேரை பிரிண்ட் பண்றதுக்கு முதல்ல பேர் தேவை. அப்போ வாட் இஸ் யுவர் நேம்ன்றத கேட்கணும் இல்லையா. அதை எப்படி கேட்கறது, கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் வழியா அதை எப்படி கேட்கறது அப்படின்னா, சோ முதல்ல பேரை கேட்கணும், அதுக்கப்புறம் தான் ஹாய் குட் ஈவினிங் சொல்லணும் இல்லையா. அதனால நான் அந்த லைனை கீழே மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது நான் ரெண்டாவது தான் பண்ணணும். பேரை கேட்கறது தான் ஃபர்ஸ்ட், ஹாய்னு சொல்றது நெக்ஸ்ட். சோ யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போறேன். என்ன வாங்க போறேன் யூசர் கிட்ட இருந்து, யூசர் அப்படின்னு நான் சொல்றேன்ல. யூசர்ன்றது வந்து என்னன்னா, உங்க ப்ரோக்ராம யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் யூசர். நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்க்கு ஒன் ஆஃப் த யூசர். உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா. நீங்க இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி இருக்கு. ரைட், சோ உங்க ப்ரோக்ராம யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் யூசர். இப்ப நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டுச்சுன்னா நான் என்னோட பேரை போடுவேன். இதே ப்ரோக்ராம நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேரை போடுவீங்க இல்லையா, ஏன்னா நீங்க தான் யூசர். சோ நான் யூசர் அப்படின்னு நான் சொல்றது உங்க ப்ரோக்ராம யாரு ரன் பண்றாங்களோ அவங்க தான் யூசர். யூசர்னா யாரோ ஒருத்தர் கிடையாது. உங்க ப்ரோக்ராம் whoever is using the program, whoever is running your program, they are the user for your program, user of your program. ஓகேவா? சோ யூசரோட நேம் கேட்கணும், உங்க பேர் என்னன்னு கேட்கணும். அப்போ இன்புட் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு இன்புட் அப்படின்னு போட்டோம்னா இந்த இடத்துல யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்ப யூசர் வந்து கொடுத்துட்டாரு, யூசர் வந்து அவரோட நேம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர்ல அந்த நேமை ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு இடம் வேணும் இல்லையா. இப்போ கடைக்கு போறோம், காய்கறி வாங்குறோம், காய்கறியை கொடுக்குறாங்க. காய்கறியை எதுல வாங்கிட்டு வருவீங்க? பையில வாங்கிட்டு வருவீங்க இல்லையா. இப்போ 1 கிலோ தக்காளி வாங்குறாங்க. 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு கடைக்காரர் வந்து அப்படியே கையில கொடுத்து இந்தாப்பா கையில அப்படியே தூக்கிட்டு போன்னு சொல்ல முடியுமா? முடியாது சார். எதுக்காக பையே? இப்போ ஒருவேளை 1/4 கிலோ தக்காளின்னு வச்சுக்கோங்களேன், 1/4 கிலோ தக்காளியே நம்ம கையிலேயே கொண்டு வந்துடலாம். ஆனா நம்ம கையில தூக்கிட்டு வருவோமா, பையில போட்டுதான் எடுத்துட்டு வருவோமா? பையில போட்டு தான் எடுத்துட்டு வருவோம். ஏன்? கையிலயும் தூக்கிட்டு வரலாம், ஈஸியா இருக்கும். ஏன் பையில வச்சு எடுத்துட்டு வரும்? பக்கத்துலனா கையில கொண்டு போகலாம் சார், லாங் டிஸ்டன்ஸ்னா. ஓகே, அதான் ஏன் லாங் டிஸ்டன்ஸா இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போறோம்னு வச்சுக்கோங்களேன்,
அப்பயும் கையில வச்சு எடுத்துட்டு வர வேண்டியது, ஏன் பையில வச்சு எடுத்துட்டு வரோம்? என்ன ரீசன்? அது கீழே விழுந்துடக்கூடாது ஒரு சில நேரம். ஓகே, ஸோ சேஃபா இருக்கும், கன்வீனியன்ஸ் இல்லையா? நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், சேஃபா எடுத்துட்டு வரலாம், கீழே விழுந்துருமோன்ற பயம் இல்லாம எடுத்துட்டு வரலாம். அது ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர். அந்த பை வந்து அவசியமா அப்படின்னு கேட்டா அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா வச்சிருந்தோம்னா அந்த பழத்தை, அந்த தக்காளிய சேவ் பண்றதுக்கு ஒரு இடம் இல்லையா? இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு பேர் கேட்டாச்சு, அந்த பேரை நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும், அதுதான் வேரியபிள். ஓகே, அந்த கண்டெய்னருக்கு பேரு தான் வேரியபிள். ரைட்டா? அந்த கண்டெய்னர் அப்படின்றது நம்ம எடுத்துட்டு போற பை. அந்த பைக்குள்ள தக்காளி இருக்கலாம், இல்லைன்னா வெண்டைக்காய் இருக்கலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த பைக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. அந்த பைக்குள்ள நம்ம என்ன போடுறோமோ அதுதான் இருக்கும். கரெக்டா? சோ இங்க நேம்ன்றது ஒரு வேரியபிள். அந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ள நம்ம என்ன போட போறோமோ அதுதான் இருக்கும். அதுல கண்ணன் இருக்குமா, இல்லைன்னா அனுஷ்மான் இருக்குமா, இல்லைன்னா ஆதிமதன் இருக்குமா, என்ன இருக்கும்ன்றது தெரியாது. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அங்க போகும். ஓகேவா? சோ இப்ப நேம்ன்றத இன்புட் வாங்கியாச்சு. இப்போ பிரிண்ட் நேம். நேம் வாங்கியாச்சு, நேம பிரிண்ட் பண்றோம். இந்த ஹாய் குட் ஈவினிங் இப்ப வேண்டாம், நம்ம அப்புறமா பிரிண்ட் பண்ணுவோம். இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி ஹாய் குட் ஈவினிங்லாம் சொல்லாது. இப்போ மை ப்ரோக்ராம் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். இங்க ரன் ஆகல, இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். என்ன வெயிட் பண்ணுது? நேம். இப்போ ஏதாவது பேசணுமா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க. நேம்க்கு டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்ல சார்? ஓகே, சோ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங்க்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. வரேன், குட் கொஸ்டின். அதுக்கு நான் வரேன். அது உங்க கேள்விக்கு உண்டான ஆன்சர் இந்த கிளாஸ்ல இருக்காது, ஒரு ஃபியூ கிளாஸஸ் கழிச்சு இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ரைட். சோ இப்போ என்னோட நேம் நான் கொடுக்குறேன், என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சோடனே என்னோட நேம் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ என்னோட நேம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. முதல் லைன்ல நான் டைப் பண்ணேன் கண்ணன் அப்படின்னு என் நேம் நான் டைப் பண்ணேன். அடுத்த லைன்ல என்னோட நேம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா முதல் லைன்ல வெயிட் பண்ணுச்சுல, இந்த ப்ரோக்ராம் வெயிட் பண்ணுதுல, இந்த ப்ரோக்ராம் எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, இந்த ப்ரோக்ராம் வெயிட் பண்ணுது, எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னே தெரியல. அப்போ எதுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்றத சொல்லிட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன வேணும்ன்றத நான் கிளியரா சொல்ல போறேன். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றத நான் தெளிவா கேட்ட போறேன். அப்போ யூசருக்கு வந்து இங்க என்ன கொடுக்கணும்ன்றது தெரியும். இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுன்னே தெரியாது, முதல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா எதுவுமே கேட்கல, அமைதியா நின்னுட்டு பாத்துக்கிட்டே இருக்குது நம்மள. அது ஏதாவது கேட்க வருதா, ஏதாவது சொல்ல வருதா, என்னன்றது புரியல. இப்ப நமக்கு தெளிவா தெரியுது, உன் பேர் என்னன்னு கேக்குது, அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, என் பேரு கண்ணன் அப்படின்னு நான் போட்டு என்டர் அடிச்சேன்னா அது கண்ணன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. ரைட்டா? இப்போ நான் கண்ணன் சொல்லணும்னு நான் முதல்ல சொல்லும் போது என்ன சொன்னேன்? ஜஸ்ட் என் பேர் மட்டும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஹாய் கண்ணன் குட் மார்னிங் இல்ல குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அதை எப்படி வந்து போடுறது? பிரிண்ட் ஹாய் ஸ்பேஸ், ஹாய்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்னோட நேம போடணும். அப்போ கமா போட்டு நேம் கமா போட்டு, சோ எனக்கு வந்து அவுட்புட் வந்து எப்படி வரணும்? ஹாய் கண்ணன் குட் ஈவினிங் இப்படிதான் வரணும். ஹாய் போட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸ நான் இங்க போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேம் பிரிண்ட் பண்ணணும், நேம நான் இங்க போட்டுட்டேன் கமா போட்டு. அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணி அடுத்த டபுள் கோட்ஸ்குள்ள போட்டோம்னா எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், ஐ வில் கம் டு தட். ஸோ இதுல வாட் இஸ் யுவர் நேம் கண்ணன், இப்போ ஹாய் கண்ணன் குட் ஈவினிங்
நமக்கு என்ன தேவையோ அது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுல நான் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்கனோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அது என்ன ஏதுன்றதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. நான் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்கனோ சாரி அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நான் டபுள் கோட்ஸ்குள்ள ஹாய்னு கொடுத்துருக்கேன். அந்த ஹாய் போட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேம். நேம் அப்படின்றது நான் கொடுத்த நேம், நான் என்ன என்டர் பண்ணிருக்கனோ அது. சோ நான் என்ன சொன்னேன், நேம்ன்றது ஒரு பேக் மாதிரி, அந்த பேகுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம், அது என்ன இருக்கோ இங்க அப்படியே அதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, அந்த பேகுக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே சொல்லும். அந்த பேகுக்குள்ள நான் கண்ணன் ஒரு பேரை போட்டிருந்தேன்னா கண்ணன்னு சொல்லும், பூஜான்னு பேர் போட்டிருந்தா பூஜான்னு சொல்லும், சதீஷ்னு சொல்லியிருந்தேன்னா சதீஷ்னு சொல்லும். என்ன பேர் போட்டோமோ அந்த பேரை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கமா போட்டு, இது எல்லாத்துக்குமே நடுவில் கமா போட்டிருக்கோம் இல்லையா, ஹாய்ன்றது முதல்ல பிரிண்ட் பண்ண வேண்டியது கமா. கமா போட்டு அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து நேம், என்னோட நேம் பிரிண்ட் பண்ணணும். அப்போ அந்த நேமை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கமா, அடுத்தது இந்த ஸ்பேஸ் கமா குட் ஈவினிங், இத பிரிண்ட் பண்ணியாச்சு. ரைட், இந்த ப்ரோக்ராம்ல ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். யூசர் கிட்ட இருந்து வாங்கின இன்புட்டை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அடுத்து அதை வச்சு நான் ஏதோ பண்ண போறேன், ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோர் பண்ற இடம் பேரு தான் நேம். நேம் அப்படின்றது இட்ஸ் அ வேரியபிள். அதுல ஏதோ ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகுது, இட்ஸ் அ வேரியபிள். ஓகே, மேல மவுஸ் வைக்கும் போது காட்டுது பாத்தீங்களா, இட்ஸ் அ வேரியபிள். நேம் அப்படின்றது ஒரு வேரியபிள். இது வரைக்கும் 2 லைன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ டபுள் கோட்ஸ் வருமானு ஒண்ணு கேட்டீங்க, அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் அடுத்த கிளாஸ்ல வரும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல சார். அதர்ஸ்? நோ சார். நோ சார். நோ சார். இல்லைண்ணா. நோ சார். அடுத்து கேர்ள்ஸ் வாய்ஸ்ல ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. அனுஷ்மா, ஆதிமதன், நோ சார். நோ சார். ஷெர்லி. சார் இங்க நம்ம நேம் கொடுத்துருக்கோம்ல சார், அங்க நம்ம வேரியபிள் ஏன்னு கொடுத்துக்கலாமா? ஓகே, குட் கொஸ்டின். ரைட், இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்க கேட்கணும்னு. கொஸ்டின்ல வந்து சின்ன கொஸ்டின் பெரிய கொஸ்டின் எதுவுமே கிடையாது, எல்லாமே கொஸ்டின் தான். ரைட், ஸோ இந்த இடத்துல வேரியபிள் நேம் வந்து ஏன்னு இருக்கக்கூடாதா? நேமுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப், உங்க கொஸ்டினை நான் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் நேம் why can't it be a? ஓகே, ரைட், குட் கொஸ்டின். அடுத்து இதே மாதிரி வேற யாருக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? சார் வாட் இஸ் யுவர் நேம்க்கு பதிலாக என்டர் யுவர் நேம் கூட போடலாம்ல? போடலாம். வாட் இஸ் யுவர் நேம்க்கு பதிலாக என்டர் யுவர் நேம்னு போடலாம். மே ஐ நோ யுவர் நேம்னு கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். இப்போ நீங்க என்கிட்ட வந்து உங்க பேர் என்னன்னு கேட்கறத எப்படி வேணா கேட்கலாம். வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டா நான் ஒரு ஆன்சர் சொல்ல போறேன். மே ஐ நோ யுவர் நேம் அப்படின்னு கேட்டா நான் ஆன்சர் சொல்ல போறேன். இல்ல வாட் இஸ் யுவர் குட் நேம், எப்படி வேணா கேட்கலாம். ஓகே, யூசர் கிட்ட நீங்க எப்படி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கேட்கலாம், நாட் அ ப்ராப்ளம். அடுத்து அடுத்து எனி அதர் கொஸ்டின்? ஸோ நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி கேள்வி தப்பான கேள்வி கேட்கறது தப்பா, கேள்வியே கேட்காம இருக்கிறது தப்பா அப்படின்னா கேள்வியே கேட்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. ஓகே, ரைட். ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து ஏன்னு வைக்க கூடாதா அப்படின்னா வைக்கலாம். வேரியபிள் நேம் வந்து நீங்க என்ன வேணா வைக்கலாம், நேம் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான பெண் குழந்தை,
பேர் வந்து ராஜேஷ்னு வச்சிருக்காங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? ராஜேஷ்னா ஆண் ஆண் குழந்தை பேர். ஓகே, ஆனா பெண் குழந்தை ராஜேஷ்னு பேர் வைக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறீங்க? irrelevant-ஆ இருக்கும், சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இருக்காது, வச்சா தப்பா? தப்பெல்லாம் இல்லை சார். ஜெயில போட்டுருவாங்களா? அப்படி ஒரு பேரை வச்சா ஜெயில புடிச்சு போட்டுருவாங்களா? வச்சா தப்பா? மிகப்பெரிய இல்ல சார். குற்றமா? இல்ல சார். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா வச்சா ரெலவெண்டா இருக்குமானா ரெலவெண்டா இருக்காது இல்லையா? ராஜேஷ் அப்படின்றது ஒரு பையனோட பேரு, அது பெண் குழந்தைக்கு வைக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல வேரியபிள் நேம் ஏன்னு வைக்கலாமா அப்படின்னா ஏன்னு வைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னு வைக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா உங்க ப்ரோக்ராம ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏல என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஏல நேம் இருக்கா, ஸ்டூடெண்டோட டிபார்ட்மெண்ட் இருக்கா, என்ன கிளாஸ் படிக்கிறாருன்னு இருக்கா, சப்ஜெக்ட் பேர் இருக்கா, இப்ப என்ன டைம்னு இருக்கா, என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்கும் போது அந்த வேரியபிள்ல என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வைங்க. ஏன்னு வச்சா தப்பானா தப்புலாம் கிடையாது, தப்பே கிடையாது. கம்ப்யூட்டர் வந்து பக்காவா ஒர்க் ஆகும். ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்கிறது, இப்ப குழந்தைக்கு வந்து ஏன் பேர் வைக்கிறாங்க? இப்ப எனக்கு ஏன் பேர் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஏன் பேர் இருக்கு? தனித்துவம் சார். தனித்துவம். என்ன ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன யாரோ ஒருத்தர் கூப்பிடணும் அப்படின்னா எப்படி கூப்பிடுறது இல்லையா? அப்போ என்ன என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஓகே, என்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்றது தெரியும். அதுக்குதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்கு. நம்மளை கூப்பிட்டு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி நம்மள இது பண்றதுக்கு தான், பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. அப்போ அந்த பேரை வச்சு ஏதோ ஒண்ணு ஐடென்டிஃபை பண்றோம். அப்போ அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான பேர் தான் கொடுக்கணும். அந்த வேரியபிளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் வச்சாதான் அது என்ன பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஏபிசின்னு வைக்கலாம், XYZன்னு வச்சுக்கலாம், என்ன வேணா வைக்கலாம். ஆனா அதுக்கு ரெலவெண்டா வச்சீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும், உங்க ப்ரோக்ராம நாளைக்கு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியும். ஓகேவா? கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதா? எஸ் சார், எஸ் சார், புரிஞ்சுச்சு. ஓகே. சோ என்ன சார்னு கூப்பிடலாமா அண்ணான்னு கூப்பிடலாமானா எனக்கு வந்து அண்ணான்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும், இல்ல நான் சார்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னா தட்ஸ் ஃபைன். ஓகேவா? சோ என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இது. ரைட். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஒன் கொஸ்டின். ம். இந்த நேம்ன்றதுல நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா அந்த நேம்ன்றதுல என்ன சார் ஸ்டோர் ஆயிருக்கு? எப்படி நான் என்ன டைப் பண்ணணும்? இல்ல என்டர் த நேம்ன்ற இடத்துல நம்ம எதுவுமே கொடுக்கல, வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா என்ன பிரிண்ட் பண்ணும்போது என்ன சார் வரும்? ஓகே, குட் கொஸ்டின். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்றேன், இந்த இடத்துல நான் எதுவுமே டைப் பண்ணல, அப்படியே என்டர் அடிக்கிறேன், அதானே? எஸ் சார். ஓகே, இந்த இடத்துல நான் எதுவுமே டைப் பண்ணல, அப்படியே நான் என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா ஹாய் குட் ஈவினிங் தான் வரும். ஏன்னா நான் எதுவுமே கொடுக்கல, அப்போ அங்க எம்டியா தான் வரும். ஓகே. ஓகேவா? நான் ஏதாவது கொடுத்தேன்னா அங்க வரும், நான் எதுவுமே கொடுக்கலன்றப்போ எம்டியா வரும். சோ அங்க எம்டியாவே பிரிண்ட் ஆயிரும். குட் கொஸ்டின். அடுத்து அடுத்த கொஸ்டின். சரி, கொஸ்டின் இருந்ததுன்னா அப்பவே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்பவே கேட்டுருங்க. நான் கிளாஸ் நடத்திட்டு இருந்தா கூட ஹேண்ட் ரைஸ், கொஸ்டின் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. நான் ஸ்டாப் பண்ணி என்ன கொஸ்டின் உங்ககிட்ட கேட்பேன், அப்போ நீங்க கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? நடுவில் என்ன இன்டரப்ட் பண்ண வேண்டாம், பட் ரைஸ் யுவர் ஹேண்ட். இஃப் உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட். நான் ஏதாவது பேசிட்டு இருக்கேன்னா அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்க கொஸ்டின் என்னன்றதை நான் கேட்பேன். நான் கேட்கற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு நான் கேட்கற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் நம்ம வச்சிருக்கோம் அப்படி இல்லையா? சோ இப்போ வீட்டு பக்கத்துல ஒரு 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 ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் வந்து ராஜேஷ் 123 இப்படி பேர் வைப்பாங்களா?
வைக்க மாட்டாங்க சார். வைக்க மாட்டாங்க இல்லையா? பேர்லாம் வந்து இப்படி வைக்க மாட்டாங்க. சோ பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். இல்லனா பேர் வந்து ராஜேஷ் கமா ஏபிசிடி இந்த மாதிரி பேர் வைப்பாங்களா? மாட்டாங்க சார். வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ பேர் வைக்கிறதுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ்லாம் இருக்கு. பேர் வைக்கிறதுக்குன்னு சில கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. இப்படிலாம் பேர் வைக்க கூடாது, இப்படிதான் வைக்கணும் அப்படின்னு சில கைட்லைன்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்கிறதுக்கு சில கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. அப்படிதான் கைட்லைன்ஸ் கிடையாது, ரூல்ஸ். ரூல்ஸ்ன்றது வேற, கைட்லைன்ஸ்ன்றது வேற. ஓகேவா? ரூல்ஸ்ன்றது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் இருக்கும், அது ரூல்ஸ். கைட்லைன்ஸ்ன்றது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணா நல்லது, பண்ணலான்னா நமக்கு தான் கெடுதி. ஃபார் எக்ஸாம்பிள், கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா அது ரூல் கிடையாது, கைட்லைன்ஸ். கையை கழுவாம சாப்பிட்டோன்னா ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்களா? கிடையாது. கை கழுவிட்டு சாப்பிடுறது நல்ல பழக்கம், இட்ஸ் அ குட் கைட்லைன். அப்போ இஃப் யூ வாஷ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஹேவ் யுவர் ஃபுட், இட்ஸ் அ குட் கைட்லைன் இல்லையா? இது ஜெயில எல்லாம் பிடிச்சி போட மாட்டாங்க. ஆனா கை கழுவிட்டு சாப்பிடுறது நமக்கு நல்லது, பர்சனல் ஹைஜீன் நமக்கு நல்லது. கை கழுவிட்டு சாப்பிடுறது நமக்கு கிருமி வராம இருக்கும், இன்ஃபெக்ஷன் வராம இருக்கும் இல்லையா? சோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரூல் அண்ட் கைட்லைன். வேரியபிளுக்கு பேர் வைக்கிறதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன ரூல்? வேரியபிள் நேம் வந்து எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்றதுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நான் நோட்ஸ் எடுக்கணும். என் ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன், 2 லைன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இதுக்கு நடுவுல நான் நோட்ஸ் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு நோட்ஸ் இங்க நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க வேரியபிள் நேமிங் ரூல்ஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு எரர் காட்ட ஆரம்பிச்சிருது, ரெட் கலர்ல எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா பைத்தான் வந்து இங்க நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்னு நினைக்குது, அது ப்ரோக்ராம் கிடையாது, நான் எடுக்கிற நோட்ஸ். அப்போ இந்த பைத்தான் கிட்ட இது நான் நோட்ஸ் தான் எழுதியிருக்கேன், இதை பத்தி நீ கவலைப்படாத, இக்னோர் பண்ணிரு, இது என்னோட பர்சனல் நோட்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னுவாங்க. கமெண்ட்ஸ் இல்லைன்னா கோடிங் கமெண்ட்ஸ், கோடிங் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடிங் கமெண்ட்ஸ் அப்படின்றது நான் ப்ரோக்ராம் எழுதும் போது, இப்போ நீங்க தமிழ்ல எல்லாம் வந்து தமிழ் புக்ல திருக்குறள் படிக்கிறீங்க, அதுல ஏதோ ஒரு வேர்டுக்கு வந்து அர்த்தம் புரியல அப்படின்றப்போ அதை அண்டர்லைன் பண்ணி மேல ஒரு நோட்ஸ் எழுதி வைப்பீங்க, பென்சில் எழுதுவீங்க கரெக்டா? பென்சிலையோ பேனாலையோ எழுதி வைப்பீங்க கரெக்டா? பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். சோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது ஒரு இடத்துல எனக்கு ஒரு லாஜிக் நான் எழுதியிருக்கேன், 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னா இது ஏன் எழுதணும்ன்றது எனக்கே புரியாதுன்னு எனக்கு தோணுது. அந்த இடத்துல நான் நோட்ஸ் எழுதி வைக்கணும். இந்த ப்ரோக்ராம் இந்த லைன் இதுக்காக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் கமெண்ட் எழுதி வைக்கணும். அதுக்காக கோடிங் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கோடிங் கமெண்ட்ஸ் வந்து 2 வகைப்படும். ஒன்னு சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட். ரெண்டாவது மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா என்னோட கமெண்ட் வந்து ஒரே லைன்ல இருக்கிறது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். என்னோட சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்றது ஒரே ஒரு லைன்ல போடுறது சிங்கிள் லைன் கமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன், இது வந்து நான் ஒரே ஒரு லைன் தான் கமெண்ட் எழுதியிருக்கேன், இது சிங்கிள் லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்றது ஹேஷ்ல ஸ்டார்ட் ஆகும். ஹேஷ்னு போட்டிருக்கேன் இல்லையா? ஹேஷ், இந்த சிம்பிள் பேரு ஹேஷ். ஸோ ஹேஷ் சிம்பிள் போட்டு ஸ்டார்ட் பண்றது இது சிங்கிள் லைன் கமெண்ட். அடுத்த லைன்ல நான் திரும்ப ஒரு கமெண்ட் எழுதணும்னா இன்னொரு ஹேஷ் போட்டு தான் எழுதணும். திஸ் இஸ் அனதர் சிங்கிள் லைன் கமெண்ட். இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது வந்து டபுள் ஸ்லாஷ்ன்னு இருக்கும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டபுள் ஸ்லாஷ், ஹேஷுக்கு பதிலாக டபுள் ஸ்லாஷ் போட்டு கமெண்ட் எழுதுவாங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல C++, ஜாவா, .NET எதை வேணா எடுத்துக்கோங்க, டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கோம். பைத்தான்ல மட்டும் இது ஹேஷ். ஓகேவா? இது சிங்கிள் லைன் கமெண்ட். நான் வந்து ஒரு 4 லைன் சேர்த்து எழுத போறேன் அப்படின்னா அதுக்கு மல்டி லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட்டுக்கு 3 சிங்கிள் கோட்ஸ். 3 சிங்கிள் கோட்ஸ். இது டபுள் கோட்ஸ் கிடையாது, 3 சிங்கிள் கோட்ஸ். ஓகே, 3
single quotes form multi-line comment. ஓகேவா? சோ 3 சிங்கிள் கோட்ஸ் போட்டோம்னா உள்ள எத்தனை லைன் வேணா போட்டுக்கலாம். லைன் 1 எத்தனை லைன் வேணா நீங்க டைப் பண்ணிக்கலாம், எத்தனை பேராகிராஃப் வேணா டைப் பண்ணிக்கலாம். லைன் 3. சோ இந்த மாதிரி நீங்க என்ன வேணா டைப் பண்ணலாம். ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் ஹேஷ் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். இது வந்து ஒரு லைன், இது இன்னொரு லைன். சோ 2 லைன் இருக்கு. இது சிங்கிள் லைன் கமெண்ட், இது மல்டி லைன் கமெண்ட். இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கும் மல்டி லைன் கமெண்ட்லயும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? Any questions? Single line comment and multi line comment? No, sir. இல்லண்ணா. ஆதிமதன், தரணிதரன். சார் மல்டி லைன் கமெண்ட்னா எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாமா? எவ்வளவு வேணா போடலாம். நீங்க அப்படியே பேராகிராஃப் கூட போடலாம். ஓகே. இது வந்து உங்களோட நோட்ஸுக்கு தான். பைத்தான் வந்து அதை இக்னோர் பண்ணிடும். இதை வச்சு பைத்தான் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. பைத்தான் அதை இக்னோர் பண்ணிடும். ரைட். அடுத்த கொஸ்டின். தரணிதரன், பூஜா. ரன் பண்ணும்போது உன் ஆடியோ குறைன்னு கேக்குதுப்பா. ரன் பண்ணும்போது எரர் காட்டாது. அது எரர் காட்டக்கூடாது. பைத்தான் வந்து இதை இக்னோர் பண்ணணும் அப்படின்னு போடுறதுக்கு தான் இந்த கமெண்ட். எரர்லாம் காட்டாது. அதாவது நீங்க நோட் புக்ல உங்களுக்கு புரியலன்றதுக்காக நோட்ஸ் பென்சில் எழுதி வைக்கிறீங்க. அது ஏதாவது தப்பானா அது தப்பு கிடையாது. அது உங்களுக்கு புரியறதுக்காக உங்களோட நோட் புக்ல நீங்க எழுதுறீங்க. அது தப்பே கிடையாது. ஓகே. சோ அது சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட். லிமிட்டடா தான் சார் இருக்கும் இது. லிமிட்டடா தான் சார் இருக்கும். லிமிட்டட்னா எது லிமிட்? அதாவது ஒரு பேராகிராஃப் அல்ல 2 பேராகிராஃப் அந்த மாதிரி தானே போட முடியும். எழுத முடியும். எவ்வளவு வேணா போலாம். அதுல வந்து நீ 1000 லைன் கூட போட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே. 1000 லைன் போட்டா இந்த கமெண்ட் வந்து எதுக்காக போடுறோம்? ஒரு விஷயம் நமக்கு புரியாம போயிரும். சோ அது புரியறதுக்காக நம்ம கமெண்ட் போடுறோம் இல்லையா? எஸ் சார். அந்த இடத்துல 1000 லைன் போட்டோம்னா யாராவது படிப்பாங்களா? படிக்க மாட்டோம் சார். படிக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ எவ்வளவு ஷார்ட்டா போடுறோமோ அப்படி போட்டோம்னா படிக்கிறவங்க படிப்பாங்க. நல்லது. ஓகே சார். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது, ஒரு ஜோக் வருது, 4 லைன்ல வருது, இன்னொன்னு வந்து 4 பேராகிராஃப்க்கு ஒரு ஜோக் வருது. எதை படிப்பீங்க? 4 லைன் தான் சார். இல்லையா? சோ அதே மாதிரிதான் கோடிங் கமெண்ட் வந்து எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்பதான் நாளை பின்ன உங்க ப்ரோக்ராம் வேற ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியும். இது வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரிதான். வளவளன்னு பெருசா போட்டீங்கன்னா யாருக்கும் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வராது. கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். அதே டைம் மீனிங் இருக்கணும். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் இந்த கோடிங் கமெண்ட் எழுதி இது இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க இதுதான் சொல்ல வரீங்கன்னு அவங்களுக்கு புரியணும். ஓகே சார். ஓகே. எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ்? பூஜாக்கு கொஸ்டின் இருக்கான்னு கேட்டேன். இல்ல சார், புரிஞ்சுச்சு சார். ஓகே, குட். சரி, இப்போ கம்மிங் பேக் டு வேரியபிள் நேமிங் ரூல்ஸ். இப்போ நான் நோட்ஸ் எடுக்க போறேன். இதுக்காக தான் நான் இதுக்கு முன்னாடி அந்த டாபிக்கை சொன்னேன். வேரியபிள் நேமிங் ரூல்ஸ். இதுக்கு முன்னாடி எரர்னு காட்டுனது இப்ப எரர் காட்டல. ஏன்னா இது கோடிங் கமெண்ட், இது இக்னோர் பண்ணிரு அப்படின்னு பைத்தானுக்கு சொல்லியாச்சு. இப்ப நான் நோட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். வேரியபிள் நேம், வேரியபிள் நேமிங் ரூல்ஸ். வேரியபிளோட பேரு எப்படிலாம் இருக்கலாம்? எப்படி நம்ம ஒரு ஆண் குழந்தைக்கு ஆண் குழந்தையோட ஒரு மேல் ஜெண்டரோட பேர் வைக்கிறோமோ, ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பெண்ணோட பேர் வைக்கிறோமோ, வேரியபிளுக்கு நேம் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. இது கைட்லைன்ஸ் கிடையாது, ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணலன்னா எரர் சொல்லும். இந்த ரூல்ஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சேம். ஓகே. .NET C# எடுத்துக்கோங்க. .NETல C#,
ஜாவா, சி, C++, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் இந்த ரூல்ஸ் வந்து சேம். வேரியபிள் நேம் மஸ்ட், ஓகே, வேரியபிள் நேம்ன்றது சேம் தான். மஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் an alphabet ஆர் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர் அப்படின்றது இந்த கீபோர்ட்ல 0க்கு அப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ஷிஃப்ட் போட்டு நீங்க போட்டீங்கன்னா அண்டர்ஸ்கோர் வரும். ஸோ அண்டர்ஸ்கோர்ன்றது கீழே அண்டர்லைன் மாதிரி ஒரு கேரக்டர் வரும், அது அண்டர்ஸ்கோர். ஓகேவா? ஒரு வேரியபிள் நேம் ஆல்வேஸ் ஒரு ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா இப்ப நான் நேம்னு சொன்னேன்ல, நேம் மாதிரி அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இதை காப்பி பண்ணி நான் கீழே போடுறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நேம் மாதிரி அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு நான் போட்டேன்னா அது தப்பே கிடையாது. இந்த வேரியபிள் நேம் கரெக்ட். ஏன்னா இந்த ரூல் என்ன சொல்லுது? வேரியபிள் நேம் வந்து ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகணும். இது அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, கரெக்ட் தான். நேம் இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல போட்டிருக்கேன், இது கரெக்டா? கரெக்ட் தான் சார். கேஸ் சென்சிட்டிவிட்டி இல்லை சார். ஓகே, கேஸ் சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. குட். கேஸ் சென்சிட்டிவிட்டிலாம் நான் அப்புறமா சொல்லுவேன். தெரியாத உங்களுக்கு சில டைம் பேசும்போது புரியாத வார்த்தைகள்லாம் பேசுற மாதிரி இருக்கும். கேஸ் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ப்ரோக்ராமிங் நீங்க இப்பதான் கத்துக்கிறீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னு தெரியாம இருக்கும். அதுக்கு உண்டான மீனிங் அப்கமிங் கிளாஸஸ்ல வரும், கட்டாயமா நான் சொல்லுவேன். வேரியபிள் நேம் வந்து ஆல்பபெட்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கேபிட்டல் N போட்டாலும் அது வேலிடான நேம் தான். ஆல்பபெட்ன்றது ஸ்மால் லெட்டரும் இருக்கும், அப்பர் லெட்டரும் இருக்கும், கேபிட்டல் லெட்டரும் இருக்கும் இல்லையா, இட் டசன்ட் மேட்டர். NAME இது கரெக்டா? நேம் இது கரெக்டா? இல்ல சார். இல்ல, ரைட். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க, இது கரெக்டா? இல்லை சார். ஓகே. ஸோ நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது இல்லைன்னு நினைப்போம், ஆனா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இது பர்ஃபெக்ட்லி வேலிட். ஓகே, இந்த வேரியபிள் நேம் தப்புலாம் கிடையாது. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணா ரன் ஆகும். இந்த வேரியபிள் நேம் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த வேரியபிள் நேம் ஒரு ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. நடுவுல வந்து நீங்க மிக்சடு கேசஸ் வச்சிருந்தாலும், அப்பர் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இதை கம்பைன் பண்ணி எழுதினாலும் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனையே கிடையாது. சரியா? இப்படி போட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஓகே, சோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட், இது எல்லாமே கரெக்ட். ஓகே, இது எல்லாமே வேரியபிள் நேம் கொடுக்கலாம், ஒர்க் ஆகும், இது தப்பே கிடையாது. அடுத்த ரூல் வந்து வேரியபிள் நேம், ஓகே, இட் கேன் contain numbers. It can contain numbers. சரி, அப்போ it can contain numbers நான் சொல்லிட்டேன்ல. 1 2 3 நேம் இது கரெக்டா? இல்ல சார். தப்பு. ஏன் சார், ஏன்னா அது வந்து ஆனா first number ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகணும், இல்ல வந்து அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, குட். ஸ்ரீராம். அதே தானே அவங்க சொன்னதா, நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணா அது எரர் காட்டும். ஓகே, குட். ஸோ நீங்க சொல்ல ஆன்சரை ஏற்கனவே யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதே தான் நானும் சொல்ல வந்தேன். முடிஞ்சது, அமைதியா இருக்கக்கூடாது. ஓகேவா? ரைட், குட். இப்படி 1 2 3 நேம் அப்படின்னு நான் வச்சேன்னா இதுல நம்பர்ஸ் இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ரூலை இதை வயலேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்ன சொல்லுது? ஆல்வேஸ் ஆல்பபெட் இல்லைன்னா அண்டர் ஸ்கோர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஆனா இங்க நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வயலேட்டிங் ரூல் நம்பர் 1. இது வந்து இன்வாலிட். இந்த வேரியபிள் நேம் வந்து இன்வாலிட். சொல்லுங்க சார். அண்டர்ஸ்கோர் போட்டா வேலிட் தானே சார்? இப்போ அண்டர்ஸ்கோர் போட்டா வேலிட். முன்னாடி அண்டர்ஸ்கோர் போட்டனா வேலிட், ஏன்னா இட் இஸ்
satisfying rule number 1. Must always starts with alphabet or underscore. இப்ப நான் முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டேன், இப்போ இது வேலிட். ஏன்னா ரூல் நம்பர் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த அண்டர்ஸ்கோர் எடுத்துட்டேன்னா இட்ஸ் இன்வாலிட், ஏன்னா ரூல் நம்பர் 1 வயலேட் பண்ணுது. ஓகே, இட் கேன் கண்டெயின் நம்பர். இப்போ ரூல் நம்பர் 1ஐயும் இப்ப நான் முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டேன்னா ரூல் நம்பர் 1ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரூல் நம்பர் 2வையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுது? அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட், அண்டர்ஸ்கோர் ஆர் ஆல்பபெட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்பபெட் அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கலாம். இட் கேன் போறது பதிலா இட் மே கண்டெயின் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கு. இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது, இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அதனால இங்க வேர்டு பாத்தீங்கன்னா இது மஸ்ட், கட்டாயமா இருக்கணும். இங்க இட் மே கண்டெயின் நம்பர்ஸ், இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இருந்தாலும் தப்பு கிடையாது, இல்லாம இருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, அண்டர்ஸ்கோர் 1 2 3 நேமும் கரெக்ட் தான், அண்டர்ஸ்கோர் நேமும் கரெக்ட் தான், அண்டர்ஸ்கோர் நேம் 1 2 இதுவும் கரெக்ட் தான், அண்டர்ஸ்கோர் n 1 2 AME இதுவும் கரெக்ட் தான். இப்படிலாம் நேம் வைப்போமா அப்படின்னா வைக்க மாட்டோம். ரைட், இது வேலிடான வேரியபிள் நேம் தான். ஆனா இப்படி வச்சா கரெக்டா அப்படின்னு கேட்டா இப்படி வச்சா நமக்கே புரியாது, வைக்காம இருக்கிறது நல்லது. எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ராம்குமார்? நோ நோ சார். சார். ஓகே, ராம்குமாருக்கும் சதீஷ்க்கும் மெர்ஜ்டு ஆடியோன்னு காட்டுது. 2 பேரும் ஒரே டிவைஸ்ல இருக்கீங்களா? இல்ல சார். 2 பேருக்கு எப்படி ஒரே ஆடியோ காட்டுது? இல்ல சார். ஓகே, நீங்க 2 பேர் பேச ரைட், சரி, ஃபைன். இது அடுத்த ரூல் இல்லையா? 3வது ரூல், வேரியபிள் இட் cannot contain special characters and spaces. ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா பிளஸ், மைனஸ், ஸ்டார், டிவைட், பர்சன்டேஜ், இது இது இந்த மாதிரி நீங்க என்னென்னலாம் பாக்குறீங்களோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அட்டு, எக்ஸ்கிளமேட்டரி மார்க், நீங்க கீபோர்ட்ல மேல என்னென்னலாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். கமா, ஓகே, கமா, லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ நீங்க கீபோர்ட்ல ஸ்பெஷலா என்னென்னலாம் பாக்குறீங்களோ இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இது எதுவுமே அலௌடு கிடையாது. ஸ்பேஸும் அலௌடு கிடையாது. ஓகே, இதெல்லாம் வேரியபிள் நேம்ல வர முடியாது. இப்போ நேம் ஸ்டார் 1 இது கரெக்டான வேரியபிள் நேம், ஆனா இது கரெக்டான வேரியபிள் நேம் கிடையாது. ஏன்னா ஸ்டார் இருக்கு, ஸ்டார் இஸ் நாட் அ வேலிட் கேரக்டர் இன் அ வேரியபிள் நேம், இது இன்வாலிட். நேம் 1 இது கரெக்டா அப்படின்னா இது கரெக்ட். நேம் ஸ்டார் 1 அப்படின்றது இன்வாலிட், நேம் 1ன்றது வேலிட். இப்போ நேம் ஸ்பேஸ் 1 இது வேலிடா அப்படின்னா இது வேலிட் கிடையாது. வேரியபிள் நேம்ல ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. ஓகே, வேரியபிள் நேம்ல ஸ்பேஸ் கொடுக்க முடியாது, ஸ்பேஸ் இல்லாம தான் வரணும். இது இன்வாலிட் வேரியபிள் நேம். இப்போ இது கரெக்டான வேரியபிள் நேம். நேம் டேஷ் 1 ஹைஃபன் 1 இது வேலிடான நேமா? ரெண்டாவதா போட்டிருக்கிறது வேலிடான நேமா? நேம் டேஷ் 1 இல்ல நேம் ஹைஃபன் 1? இன்வாலிட் சார். இன்வாலிட். ஓகே, இப்போ நான் நேம் அண்டர்ஸ்கோர் 1 போடுறேன், இது வேலிடா இன்வாலிடா? வேலிடுண்ணா. ஓகே, இது வேலிட். அண்டர்ஸ்கோர் வந்து வேலிடான கேரக்டர், அது ஸ்பெஷல் கேரக்டர் கிடையாது. அண்டர்ஸ்கோர் வந்து வேலிடான கேரக்டர். அதனாலதான் இங்க மொதல் ஸ்டேட்மெண்ட்ல அண்டர்ஸ்கோர் வந்து அலௌடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அண்டர்ஸ்கோர் இஸ் அலௌட். மற்ற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வேரியபிள் நேம்ல போட முடியாது. இதுதான் வந்து ரூல்ஸ் ஃபார் நேமிங் எ வேரியபிள். இப்போ இந்த கேபிட்டல் NAMEன்னு போட்டோம்ல, இது வந்து அலௌடு வேரியபிள். அண்டர்ஸ்கோர் 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 இப்படி எத்தனை அண்டர்ஸ்கோர் போட்டாலும் அலௌடு. அதுக்கப்புறம் 1 2 அண்டர்ஸ்கோர் AB இதுவும் அலௌடு. ஓகே, இது எல்லாம் அலௌடு, இதெல்லாம் வேலிட். ஏன்னா இந்த வேரியபிள் நேம் வந்து ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு.
ரைட். ரெண்டாவது, இட் மே கண்டெயின் நம்பர். நம்பர் இருந்தாலும் தப்பு இல்ல, இல்லனாலும் தப்பு இல்ல. இங்க நம்பர் இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. மூணாவது கண்டிஷன், ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. நான் கொடுத்திருக்க வேரியபிள் நேம்ல ஸ்பெஷல் கேரக்டரும் கிடையாது, நேமும் கிடையாது. அதனால இது வந்து பர்ஃபெக்ட்லி வேலிட். இப்போ கண்டெயின் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கண்டெயின் அப்படின்றது எப்பயுமே நடுவுல வர்றதுதான் கண்டெயின். ஒருவேளை ஸ்டார்டிங்ல வருது இல்லைன்னா எண்டிங்ல வருது அப்படின்னா இது ஸ்டார்ட் இல்லைன்னா எண்டுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுல மஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டரை ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் குறிக்கிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது வெரி ஃபர்ஸ்ட் கேரக்டர், அதுதான் நம்ம குறிக்கிறோம். ரைட். இந்த இடத்துல கண்டெயின் சொல்லியிருக்கு, இந்த இதுலயும் கண்டெயின் அப்படின்னா இன் பிட்வீன் வரது, ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ கிடையாது, இன் பிட்வீன்ல வரக்கூடியதை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ரைட். இங்க எண்ட்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாமா? ஒரு வேரியபிள்னோட முடிவுல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாமா? நோ சார். ஓகே. ஏன்? எஸ்ன்னு சொன்னாலும் ஏன்னு கேட்பேன், நோன்னு சொன்னாலும் ஏன்னு கேட்பேன். அது ஏன்? அது சென்சிட்டிவா, கேஸ் சென்சிட்டிவா வராது சார். ஓகே. ஸ்பேஸ்ன்றது கேஸே கிடையாதுல்ல. அப்பர் கேஸ் லோயர் கேஸ்னு எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஆல்பபெட் மட்டும் தானே கேஸ் வரும். எஸ் சார். சரி, அடுத்து. அந்த வேரியபிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதோட அடுத்து தான் சார் பண்ணணும், ஸ்பேஸ் தேவையில்லை சார். ஓகே, குட். அடுத்து. சார் ஸ்பேஸை ஒரு கேரக்டரா எடுத்துக்கணும். ஓகே. நான் சில டைம் வந்து தப்பான ஆன்சர் சொன்னாலும் குட்னு சொல்லுவேன், சில டைம் கரெக்டான ஆன்சர் சொன்னாலும் குட் சொல்லுவேன். அதனால நான் குட் சொல்றதுனால அது கரெக்டான ஆன்சர்லாம் எடுத்துக்கூடாது. ஓகே, உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கரெக்டோ தப்போ அது செகண்டரி. பட் நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கான்பிடென்ட்டா திரும்ப சொல்லணும். அதுதான் வந்து ஒரு இன்டர்வியூல கான்ஃபிடன்ஸ் லெவலை செக் பண்றது, கான்ஃபிடன்ஸ் லெவலை செக் பண்றது அப்படின்வாங்கல்ல. கான்ஃபிடன்ஸ் லெவல்னா என்ன? அப்ப என்ன செக் பண்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க ஒரு ஆன்சர் சொல்றீங்க, அப்படியா அப்படின்னு கேட்கும் போது நீங்க அதே ஆன்சர் திரும்ப சொன்னீங்கன்னா அதுதான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல். ஆமா, நான் சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான், அதுதான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல். உங்க வீட்டுல இருந்து பக்கத்துல இருக்கிற மளிகை கடை எவ்வளவு தூரம் அப்படின்னு நான் கேட்டேன்னா 100 மீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைன். உங்க வீட்டுல இருந்து 100 மீட்டர்ல மளிகை கடை இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன்னா, ஆமா அது 100 மீட்டரா 500 மீட்டரா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு ஷியோரா தெரியல. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொன்னது தப்பு, இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஓகே, நீங்க ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்றீங்களோ தப்பா சொல்றீங்களோ, உங்களுக்கு கரெக்ட்னு பட்டுச்சுன்னா ரெண்டாவது தடவை அதை ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. தட் இஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். நான் அதை வேற மாதிரி கூட கேட்பேன். ஸ்பேஸ் வராது சார். ஓகே, இந்த இடத்துல நான் போட்டுட்டேன், இது கரெக்டா தப்பா? தப்பு சார். தப்பு. ஓகே, அடுத்து. சார் இது இன்வேலிட் வேரியபிள் ஆகிடும் சார். ஓகே, இன்வாலிட் எதனால? சார் நீங்க ஏன்னா ஆன்சர் சொன்னீங்கன்னா ஏனோ கேட்டு சொல்லணும். ஏன்னா ஸ்பெஷல் கேரக்டரோ இல்ல ஸ்பேஸோ நம்ம ஆட் பண்ணா அது வேரியபிளா அது எடுத்துக்காது சார், எரர் தரும். ஓகே, ரைட். அடுத்து. நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் சொல்லணும், ஏன் சொல்றீங்கன்ட்டு. எஸ்னாலும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், நோ அப்படின்னாலும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அடுத்து. எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா தப்பு. அப்படின்னா உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சிருக்கு ஆன்சர் பண்றீங்க. ஆன்சர் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியல ஆன்சர் பண்ணல. அதான் தட்ஸ் ஹவ் ஐ கேன் டேக் இட். சார் ஸ்பேஸ் கொடுக்கலாம் சார். ஏன்? அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் எவ்வளவு கொடுத்தாலும் அது எடுத்துக்காது, ஒயிட் ஸ்பேஸ் எதுவும் எடுத்துக்காது. ஓகே, ரைட். அடுத்து. அடுத்து ஒரு 4-5 பேருக்கு தான் தெரிஞ்சுதா? அடுத்து ஜெயசூர்யா. சார்
ஷெர்லி கோ ஹெட். சார் இப்போ நம்ம இங்க ஆப்ரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ் விட்டோம்னா நம்மளுக்கு வேலிட் தான் சார் ஒர்க் ஆகும். ஓகே குட். ஆப்ரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. குட். ஸோ நீங்க பேசும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்றது எனக்கு தெரிய வருது இல்லையா? கேஸ் சென்சிட்டிவ்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, ரைட், அது தெரிஞ்சிருக்கு. இப்போ ஆப்ரேட்டர்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க, ஓகே, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்க பேசும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், உங்களோட நாலேஜ் லெவல் என்ன அப்படின்றது எனக்கு தெரிய வரும். ரைட். ஜெயசூர்யா சொல்லுப்பா. சார் எனக்கு தெரியல ஆஹா, தெரியலன்றதெல்லாம் சொல்லக்கூடாது சார். இல்ல சார், correct. அங்க அந்த ஸ்பேஸ் வந்து அது ஒரு கேரக்டரா எடுத்துக்கிறோமோன்று ஸோ நினைக்கிறேன். உனக்கு தெரியலன்னு சொன்னா உனக்கு 2 ஆன்சர்லயும் உனக்கு பார்ஷியலா டவுட் இருக்குன்னு அர்த்தம். ஆமான்றதுலயும் ஒரு டவுட் இருக்கு, இல்லன்றதுலயும் ஒரு டவுட் இருக்கு. அப்போ ஆமான்றது ஏன் தோணுது, இல்லன்றது ஏன் தோணுது, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் சொல்லணும். இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு தோன்றப்போ, அப்ப இருக்குன்றதுக்கு ஏதோ ஒண்ணு என் மைண்ட்ல ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? அது இல்லாம இருக்கு அப்படின்றதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். என்னவா இருக்கும்? சரி, ஓகே. இதுல இட் cannot contain ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் ஸ்பேசஸ். இந்த வேரியபிள் நேம் பர்ஃபெக்ட்லி வேலிட் தான். ஏன்னா இது வந்து கண்டெயின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டெயின் அப்படின்றது இப்ப வந்து இந்த வேரியபிள் நேம் கண்டெய்ன்ஸ் அ ஸ்பேஸ். கரெக்டா? இதுக்கு முன்னாடி ஸ்பேஸே இல்லாம இருந்த வேரியபிள் நேம்குள்ள இப்போ இந்த வேரியபிள் நேம் கண்டெய்ன்ஸ் ஸ்பேஸ். கண்டெய்ன்ஸ் அப்படின்றது குறுக்குல இருக்கிறது, நடுவுல எங்கேயோ இருக்கிறது தான் கண்டெய்ன்ஸ். இதுல ஸ்பேஸ் இருக்கு நடுவுல, அப்போ இது இன்வாலிட். இப்போ ஸ்பேஸ் இல்ல, இட் பிகம்ஸ் வேலிட். எண்ட்ல இருக்கு அப்படின்னா எண்ட்ல இருக்கிற ஸ்பேஸ பைத்தான் இக்னோர் பண்ணிரும். பைத்தான் மட்டும் இல்ல, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதை இக்னோர் பண்ணிரும். ஓகே, இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, இது எல்லாமே வேலிட். இதுல வேரியபிள் நேம் வந்து இவ்வளோ பெருசு கிடையாது. நேம் _12_AB ஸ்பேஸ் 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 ஸ்பேஸ், இது வேரியபிள் நேம் கிடையாது. வேரியபிள் நேம் வந்து இவ்வளோதான். ஸோ இப்போ இந்த அண்டர்ஸ்கோர்ஸ் கூட நான் எடுத்துறேனே, நேம் _ABன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதான் வேரியபிள் நேம். இதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான். இது வேரியபிள் நேமே கிடையாது, அது சும்மா இருக்கிற ஸ்பேஸை அது இக்னோர் பண்ணிரும். இந்த வேரியபிள் நேம் கரெக்ட் தான். இங்க எவ்வளவு ஸ்பேஸ் போட்டாலும் இது கரெக்ட் தான். ஏன்னா நடுவுல தான் இந்த பிளஸ் மைனஸ் ஸ்டாரு அது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் வந்து எண்ட்ல இருக்கலாம், எண்டை வந்து இக்னோர் பண்ணிரும். அப்போ எண்ட்ல வந்து இந்த பிளஸ் மைனஸ் இருக்கலாமா அப்படின்னா பிளஸ் மைனஸ் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. பிளஸ் மைனஸ் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் வந்து நடுவுல இருக்கக்கூடாது, எண்ட்ல இருக்கலாம். எண்ட்ல இருக்கும் போது அது பிரச்சனை கிடையாது, நடுவுல வரக்கூடாது. ஓகேவா? ஸ்பேஸுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு, ஒரு எக்ஸெப்ஷன். ஸ்பேஸ் வந்து நடுவுல வரக்கூடாது, எண்ட்ல வந்தா இக்னோர் பண்ணிடும். ஃப்ரண்ட்ல வரதை பத்தி நான் பேசல. ஏன் பேசலன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பைத்தான்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரீசன் இருக்கு, அதை நான் லேட்டர் சொல்றேன். ஃபார் நவ் வேரியபிள் நேம்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே பைத்தான் இக்னோர் பண்ணிரும். ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரியா? ஸோ வேரியபிள் நேம் பண்றதுக்கு இதுதான் சிம்பிளான ரூல்ஸ். ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகணும், நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது, ஸ்பேசஸ் நடுவில் இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட்ல இருக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பத்தி நான் லேட்டர் சொல்றேன். ஓகேவா? சரி, இதுல இது வரைக்கும் நடத்தினதுல இப்போ மல்டி லைன் கமெண்ட், சிங்கிள் லைன் கமெண்ட், வேரியபிள் நேமிங் ரூல்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காவது? நோனா நோ சொல்லுங்க, இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வெரி பேசிக், இது தெரியாம அடுத்த டாபிக் போக முடியாது. இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிக்குவோம். டவுட்ஸ் இல்லை சார். டவுட் இல்லைண்ணா. வசந்த் குமார். நோ சார். வசந்த் குமார். நோ சார். நோ சார். ஓகே, குட் குட், ரைட். இதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர்ல இது வேரியபிள் நேமிங் ரூல்ஸ் முடிச்சாச்சு.
அடுத்த டாபிக் நான் சொல்லி கொடுக்க போறது டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகேவா? சோ உங்களோட இது உண்மையான ஆன்சரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட மேக்ஸ் சப்ஜெக்ட்ல என்ன மார்க்? மேக்ஸ்ல நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க? சம் எக்ஸாம்பிள்ஸ். மேக்ஸ் சப்ஜெக்ட்ல என்ன மார்க்? 65 சார். 65. அதர்ஸ்? இது உண்மையான ஆன்சரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க சென்டம் எடுத்தன்னு கூட சொல்லலாம். 35 சார். ஓகே, 35. குட். 48. ஓகே, 35. ஓகே, 35 ஆல்ரெடி போட்டாச்சு. எனிதிங் எல்ஸ்? சார் 40 சார். 40. சரி, இதெல்லாம் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்க சில நம்பர்ஸ்லாம் சொன்னீங்க. ஓகேவா? சோ உங்களோட இப்போ நீங்க கரண்டா எத்தனை செமஸ்டர்? நீங்க வந்து செகண்ட் செமஸ்டரா இருக்கலாம், தேர்ட் செமஸ்டரா இருக்கலாம், ஃபைனல் செமஸ்டரா இருக்கலாம், இல்லனா நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்க +2 ஆவரேஜ் வச்சுக்கோங்க. சோ உங்களோட ஆவரேஜ் மார்க் என்ன? ஆவரேஜ் 72 மார்க். ஓகே, 75.5. ஸோ இது வந்து மேக்ஸ் மார்க். இது எழுதியிருக்கோம். இது வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் 72. இப்போ என்ன சொன்னீங்க? 75.5. ஓகே, அடுத்து சார் 80. ஓகே, அடுத்து 50.2 சார். ஓகே, ரைட். சோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ நான் கேள்விக்கு கேட்கும் போது சில வகையான நம்பர்ஸ் எல்லாம் சொன்னீங்க, நான் ரெண்டாவது கேள்வி கேட்கும் போது சில வகையான நம்பர்ஸ் எல்லாம் சொன்னீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன நம்பரோட வகையும் ரெண்டாவது சொன்ன நம்பரோட வகையும் சேமா? இல்ல சார். என்ன வித்தியாசம்? இங்க டெசிமல் இருக்கு சார். ஓகே, சொன்னதுல டெசிமல் இல்ல, ரெண்டாவது சொன்னதுல டெசிமல் இருக்கு. கரெக்டா? ஆமா சார். ரைட். இப்போ பாடி டெம்பரேச்சர், ஹியூமன் பாடி டெம்பரேச்சர், எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தா நார்மல், எதை தாண்டா ஃபீவர்? எத்தனை டிகிரி செல்சியஸ் வந்து நார்மல்? 37 சார். பாக்குறோம். ஓகே, நார்மல் 37 இருந்ததுன்னா 37 பாயிண்ட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குமே. 7.5 சார். ஓகே, இது இருந்ததுன்னா நார்மலா ஃபீவர் இருக்கா? சார் நார்மல் இல்லையா? இப்ப 38.1 இருக்கு. இது பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஃபீவரோட ஸ்டார்டிங்கா கூட இருக்கலாம். எந்த டெம்பரேச்சர் வந்தா ஃபீவர்னு எனக்கு தெரியாது. 101, 102, 103 ஃபாரன்ஹீட்ல தான் தெரியும். இது செல்சியஸ். ஓகே, சோ இதுல 38.1 வந்து ஒரு ஃபீவரோட ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒவ்வொரு டெசிமல் பார்ட்டும் இம்பார்ட்டன்ட். கரெக்டா? 37.5 இருக்கு அப்படின்னா 38.1 ஒரு 0.6 வித்தியாசம்ன்றது இட்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ஹியூமன் பாடி வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருந்தாதான் வந்து ஜுரம்லாம் கிடையாது. 50 டிகிரி செல்சியஸ்லாம் போவாது. 1 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருந்தாலே டெம்பரேச்சர் அதிகம், ஃபீவர்னு அர்த்தம் இல்லையா? சோ ஒவ்வொரு ஃபிராக்ஷனல் பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில, உங்க யூனிவர்சிட்டியில கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டெசிமல் பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்டா? 98.95 அப்படின்னா அதுலயே 10 பேர் இருப்பாங்க. கரெக்டா? எஸ், நோ? அதாவது காலேஜ் கவுன்சிலிங்க்கு போகும்போது +2 ரிசல்ட் வந்துருச்சு, கவுன்சிலிங் அப்ளை பண்ண போறீங்க, 98.95ல பல பேர் இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஆமா சார். ரைட். அப்போ அங்க ஃபிராக்ஷனல் பார்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா
மேக்ஸ் சப்ஜெக்ட் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஃபிராக்ஷனல் பார்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபிராக்ஷனல் பார்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நான் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்க போறேன். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து சன்னோட டெம்பரேச்சர் சுமாரா எவ்வளவு இருக்கும்? சும்மா ஒரு அஷ்யூம் பண்ணி சொல்லுங்க. இல்லனா அடுப்புல பத்த வைக்கிறோம்ல, கேஸ் ஸ்டவ்வோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கலாம்? அடுப்புல பெரிய பர்னர் பத்த வைக்கிறீங்க, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கலாம்? சும்மா சொல்லுங்க. 100, 200, 300 ஏதோ ஒண்ணு உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. 500. 500. ஓகே. வேற என்னவா இருக்கலாம்? 10 டிகிரிஸா? ஆமாண்ணா. 500னா சன்னோட இது வந்துருண்ணா. 10 இல்ல 20 வரும்ண்ணா. இல்ல நான் கேஸ் சிலிண்டர் கேட்கல. அடுப்ப பத்த வைக்கிறோம்ல, ஸ்டவ் பர்னர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல நான் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தேன்னா எவ்வளவு காட்டும்னு கேக்குறேன். சார் 120 டிகிரி செல்சியஸ், ரைட்? சோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. இதுல 120.5 அப்படின்னு சொல்லுவீங்களா? 120.75, 500.65 அந்த மாதிரி சொல்லுவீங்களா? இந்த லைன் நம்பர் 20ல போட்டிருக்கிறதும் டெம்பரேச்சர் தான், லைன் நம்பர் 21ல போட்டிருக்கிறதும் டெம்பரேச்சர் தான். ஒரு இடத்துல ஃபிராக்ஷனல் பார்ட் தேவைப்படுது, இன்னொரு இடத்துல ஃபிராக்ஷனல் பார்ட் தேவைப்படல. ரெண்டும் டெம்பரேச்சர் தான், ஆனா ஒரு இடத்துல தேவைப்படுது, இன்னொரு இடத்துல தேவைப்படல. அதே மாதிரி லைன் நம்பர் 18ல இருக்கிறது மார்க், அடுத்ததும் மார்க் தான். ஸோ ஒன்னு ஒரு சப்ஜெக்டோட மார்க், இன்னொன்னு ஆவரேஜ் மார்க். ஒரு இடத்துல ஃபிராக்ஷனல் பார்ட் தேவைப்படல, இன்னொரு இடத்துல ஃபிராக்ஷனல் பார்ட் தேவைப்படுது, ரைட்? எல்லாமே நம்பர்ஸ் தான், ஆனா நம்பர்ஸ்குள்ளேயே வித்தியாசம் இருக்கு. ஒன்னு வந்து ஹோல் நம்பர், இன்னொன்னு ஃபிராக்ஷனல் பார்ட் இருக்கு இல்லையா? சோ கம்ப்யூட்டர்ல டேட்டா டைப், பைத்தான்ல இது பைத்தானுக்கு ஸ்பெசிபிக்கா, பைத்தான்ல டேட்டா டைப் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஒரு டேட்டா டைப், இன்டீஜர் ஒரு டேட்டா டைப், ஃப்ளோட் ஒரு டேட்டா டைப், அதுக்கப்புறம் பூலியன் ஒரு டேட்டா டைப். ஸோ டோட்டலா 4 வகையான டேட்டா டைப். ஓகே, நான் அடுத்த கிளாஸ்ல கேட்கும் போது டேட்டா டைப்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, டபுள் அப்படின்னு ஒரு ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் நீங்க கிளாஸை கவனிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா பைத்தான்ல டபுள்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது. அது C++, ஜாவா, .NET அதுலலாம் இருக்கு, பைத்தான்ல கிடையாது. பைத்தான்ல இருக்கிற டேட்டா டைப் வந்து இவ்வளவுதான்: ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன். ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு பர்சனோட நேம். ஸோ நேமா இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் அப்படின்னு இருக்கலாம். ஒரு பர்சனோட நேமா இருக்கலாம், ஒரு ஃப்ரூட்டோட நேமா இருக்கலாம், ஒரு வெஜிடபிளோட நேமா இருக்கலாம். டொமேட்டோ ஒரு வெஜிடபிளோட நேமா இருக்கலாம், ஒரு பிளேஸோட நேமா இருக்கலாம். ஸோ எனிதிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்ன்றது நீங்க நார்மலா இங்கிலீஷ்ல சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அது ஒரு கேரக்டரா, ஐ மீன் ஒரே ஒரு வேர்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு சென்டென்ஸா இருக்கலாம், 10 சென்டென்ஸா இருக்கலாம், ஒரு பேராகிராஃபா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸ்ட்ரிங் இஸ் ஒரு, நம்ம இங்கிலீஷ்ல என்னென்னலாம் நம்ம டைப் பண்ணுவோமோ, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க எஸ்எம்எஸ்ல என்னென்னலாம் டைப் பண்ணி அனுப்புவீங்களோ அது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் தான். இன்டீஜர் அப்படின்னு சொல்லும் போது நம்பர்ஸ், வெறும் நம்பர்ஸ். ஆனா வெறும் நம்பர்ஸ் கிடையாது, ஹோல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 10, 15, 98. இது 100க்குள்ளதான் இருக்கணுமான்னா கிடையாது. இப்போ ஸ்டவ்வோட டெம்பரேச்சர் 500 சொன்னீங்கல்ல, 500, 150 இது எல்லாமே வந்து இன்டீஜர்ஸ் தான், ஹோல் நம்பர்ஸ். ஃப்ளோட் அப்படின்றது டெசிமல் நம்பர்ஸ், ஃபிராக்ஷனல் பார்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 75 ஆவரேஜ் மார்க் சொன்னீங்கல்ல, 75.5 அதெல்லாம் வந்து ஃப்ளோட். பூலியன் அப்படின்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சாப்பிட்டீங்களா
ஆமா சாப்பிட்டேன், இல்ல சாப்பிடல. ட்ரூ ஃபால்ஸ், அவ்வளவுதான். சாப்பிட்டாச்சா? எஸ் நோ, இதுதான் ஆன்சர். கிளாஸ்ல இருக்கீங்களா? எஸ் நோ. கவனிக்கிறீங்களா? எஸ் நோ, இதுதான் ஆன்சர் இல்லையா? அந்த இடத்துல எக்ஸ்ட்ராலாம் வராது. நடுவுல பாதி கவனிக்கிறேன், பாதி சாப்பிட்டேன், அதெல்லாம் கிடையாது. ஆமா சாப்பிட்டேன், இல்ல சாப்பிடல. இது பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர். இது வந்து பூலியன். ஓகே, ஸ்ட்ரிங்ன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்டீஜருக்கு எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர்ஸ், இதெல்லாம் ஹோல் நம்பர். இதுக்கு சில எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ் மார்க், சப்ஜெக்டோட மார்க் வந்து இன்டீஜர். இதுவே ஆவரேஜ் மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஃப்ளோட். பூலியனுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னா எஸ் நோ, இது வந்து பூலியன். 4 டேட்டா டைப். எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஸோ இப்போ இன்டீஜருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட எத்தனை பென்சில் இருக்கு அப்படின்னு நான் கேட்கறேன். 1 இருக்கு, 2 இருக்கு, இல்ல 0 இருக்கு. 0னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல 10 பென்சில் இருக்கு. இது இன்டீஜர். 1.5 பென்சில் இருக்கு, 2.25 பென்சில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோமானா சொல்ல மாட்டோம் இல்லையா? அது இன்டீஜர், ரைட்? உங்க வாட்டர் பாட்டில்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நான் கேட்கறேன். 1/2 லிட்டர் இருக்கு, 3/4 லிட்டர் இருக்கு, 1.5 லிட்டர் இருக்கு. இங்கே ஃபிராக்ஷனல் பார்ட் வரும். இது ஃப்ளோட், இது ஃப்ளோட். உங்க வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்களா, அதுல பாதி தான் தண்ணி இருக்குன்னா 1/2 லிட்டர் இருக்கு. அதுலயும் பாதி ஆயிடுச்சுன்னா 1/4 லிட்டர் தண்ணி இருக்கு. இது ஃபிராக்ஷனல் பார்ட், இது ஃப்ளோட். ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த 4 வகையான டேட்டா டைப் நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் 4 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு வர போறீங்க. ஸ்ட்ரிங்குக்கு 4 எக்ஸாம்பிள். இப்போ நான் நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஃப்ரூட்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, வெஜிடபிள்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, பிளேஸோட நேம், அந்த மாதிரி சொன்னல. உங்க சுத்தி இருக்கிற என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. அதுல ஒரு 4 எக்ஸாம்பிள். ஓகே, இந்த விஷயத்த நான் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுல ஹோம் அப்ளையன்சஸ் நான் சுத்தி பாக்குறேன், டியூப் லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, இதெல்லாம் ஸ்ட்ரிங். இன்டீஜருக்கு எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட எத்தனை பென்சில் இருக்குன்னு கேக்குறேன், அது இன்டீஜர். உங்க வாட்டர் பாட்டில்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு கேக்குறேன், அது ஃப்ளோட். அதே மாதிரி பூலியனுக்கு வந்து நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறேன், அது பூலியன். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் இப்ப நான் சில எக்ஸாம்பிள் சொன்னல, அதே மாதிரி 5 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி எடுத்துட்டு வர போறீங்க. புரிஞ்சுதா? ஹோம்ஒர்க் என்னன்றது புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னா கை தூக்குங்க. ஓகே, குட். ஸோ நீங்க ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து வெளியில அட்டன் பண்ண போறீங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு 10,000 ரூபாய் பணம் கட்டியிருக்கீங்க. கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்க. உங்க கையில அந்த கிளாஸ்க்கு போகும்போது உங்க கையில என்னென்னலாம் இருக்கும்? நோட் அண்ட் பென். அதேதான் நீங்களும் எடுத்துட்டு போவீங்கன்னா சொல்லலாம், தப்பு கிடையாது. அதேதான் சார். உங்க கையில என்னென்னலாம் இருக்கும்? அதேதான் நோட்டு, இல்லையா? பென். சோ இந்த கிளாஸ்க்கு வரும்போது உங்க கையில கட்டாயமா நோட் அண்ட் பென் இருக்கணும். இன்னைக்கு நடத்தினதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். ஒவ்வொரு கிளாஸ்லயும் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை நோட்ஸ் எடுக்கணும். அது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும் போது யூஸ் ஆகும். இந்த கிளாஸ்ல எடுக்கிறது ஒரு 5வது கிளாஸ்ல சொல்லி தரும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னது மறந்துடும். அப்போ டக்குன்னு நோட் புக் இருக்கும் போது நோட்டை திருப்பி பார்க்கணும். சாட் ஜிபிடில கேட்க கூடாது. நோட்டை திருப்பி உங்க நோட்ஸ் தான் ரிவைஸ் பண்ணணும். ஸ்ரீராம், நான் சொன்னது கரெக்டா? ஸ்ரீராம் வந்து ஆக்சுவலி போன பேட்ச் ஸ்டூடெண்ட், நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியது நிலைமை ஆயிடுச்சு. நான் சொல்றது கரெக்டா ஸ்ரீராம்? கரெக்ட் தானா? கிளாஸ்ல 4வது கிளாஸ்க்கு வரும்போது கிளாஸ்ல நடத்துறது மறந்து போயிடும். கரெக்டா இல்லையா? ஆமாண்ணா, அப்ப ரிவைஸ் பண்ணும்போது திருப்பி பார்த்தாதான் தெரியும். அது திருப்பி பார்க்கறதுக்கு நோட்ஸ் இருக்கணுமா இல்லையா? ஆமாண்ணா, இருக்கணும். சோ நான் வீடியோ ரெக்கார்டிங்க பார்த்து கத்துக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் கிளாஸ்ல கேட்கும் போது உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கையில நோட்ஸ் இருந்ததுன்னா நோட்டை திருப்பி பார்த்து ஆன்சர் பண்ணலாம். வீடியோ ரெக்கார்டிங் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, ரைட்? சோ கட்டாயமா நோட் புக் அண்ட் பென் இருக்கணும்.
எல்லா கிளாஸ்க்கும் ரெகுலரா நோட்ஸ் எடுக்கணும். இந்த கிளாஸை நீங்க ஒரு 10,000 ரூபாய் பணம் கட்டி நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுப்பீங்க இல்லையா, அதை நீங்க இந்த மாதிரி கத்துக்கணும். அதே இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த ரெக்கார்டிங்.